அனைவருக்கும் மாலை வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நமது நிகழ்ச்சி 1269. திரு வினய்தீர்த்தான் அவர்கள் உயிர்த்தெழுந்த நாட்டின் 9 மந்திரங்கள் என்ற தலைப்பில் பேசப் போகிறார். என்ன சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. காத்திருக்கிறோம். சார், நீங்கள் உங்கள் உரையை தொடங்கலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இந்த நிலை தானே வந்தெய்தும் பராபரம். நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தை மிகச்சிறப்பாக நிறுவி அதனை தொடர்ந்து நடத்தி செல்கிற நமது இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார், அவருடைய துணைவியார் திருமிகு மாலதி அம்மா, அவர் இல்லாத போதும் அந்த இடத்தை இட்டு நிரப்பி மிகச் சிறப்பாக இந்த தளத்தை ஒருங்கிணைத்து நடத்தி செல்கிற இனிய நண்பர் பெருமதிப்புக்குரிய திருமிகு நாராயணமூர்த்தி சார் அவர்களையும், இதில் இணைந்திருக்கிற ஒரு குடும்ப உறவுகளாக, இணைய உறவாக இருந்து குடும்ப உறவுகளாக மாறி போன இனிய நண்பர்கள் திருமிகு பிரேமா அம்மர் அவர்கள், திருமிகு சிவகுமார் அவர்கள், திருமிகு கோபால் ரத்னம் அவர்கள், திருமிகு சக்கரபாணி அவர்கள், திருமிகு ரிஃபாயி சார் அவர்கள் மற்றும் ஒவ்வொருவரையும் வணங்கி நான் இந்த என்னுடைய உரையை தொடங்குறேன். இந்த உரை அமைந்தது ஒரு வித்தியாசமான ஒரு சூழல்ல. எனக்கு உடைந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். அந்த உடைந்த காலத்துல காலத்தினுடைய மாற்றத்தாலே எது எதெல்லாம் உடைந்தது அப்படின்னு ஒன்று எழுதி அதனுடைய நிறைவுல வணக்கம் அதனுடைய நிறைவுல ஒரு நீங்க அவர் கொடுத்திருந்தாரு. நான் அதை பார்க்கிற போது உடைந்த காலம்ங்கிற அந்த வார்த்தை இந்த உயிர்த்தெழுந்த நாடு நீங்க எல்லாரும் யூகிச்சிருப்பீங்க. அதாவது அணுகுண்ட 2 ஆட்டோபாம் போட்டாங்க. போட்டு எத்தனை லட்சம் மக்கள், அவங்க 47ல இருந்தவங்க இப்ப 3 லட்சம் பேருனா இன்றைக்கு அவங்க எத்தனை பேர் ஆயிருக்கணும். அது தவிரவும் ஜப்பான்ல பல நேரங்கள்ல சுனாமி வருதுங்கிறாங்க, கடல்ல எல்லாம் சீற்றம் இருக்குங்கிறாங்க, எர்த்குவேக் வருங்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு இதுல நிலைகள்ல அது உயிர்த்தெழுந்து இந்த ஸ்பினிக்ஸ்ன்னு சொல்றோம்ல, அது மாதிரி உயிர்த்தெழுந்து இன்றைக்கு எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கு. இப்ப நீங்க பெர் கேபிட்டா இன்கம் ஆகட்டும், இது லாங்குவேஜ் ஆகட்டும், அதனுடைய கட்டுமானங்கள் ஆகட்டும், எந்த துறையிலே எடுத்தாலும் ஜப்பான் முன்னேற்றம் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்க எதையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து உழைத்து அந்த முன்னேறுகிறது மாதிரி இருக்கு. நீங்க எல்லாருமே கீகாய் படிச்சோம், எத்தனை இது பார்த்திருக்கோம். நான் இந்த அதை பார்க்கிற போது எதுலையும் பெர்ஃபெக்ஷன் இல்லை, எதுவுமே இம்பர்மனன்ட் தான். இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் இம்பர்மனன்ட் தான் வாழ்க்கை. அதுல என்ன பண்ணலாம், வாழ்க்கை முறைய அவங்க ஒரு தத்துவம், எல்லாரும் இங்க நம்ம இந்தியாவில இருந்து கீழே நாடுகள்ல இருந்து போனதா சொல்றாங்க, சைனாவில இது பண்ணாங்க, அங்கே ஜப்பான்ல சமுராய் சொல்றாங்க. பல விதங்களில அவங்க ஒரு லைஃப், அந்த விஸ்டம் ஆஃப் லைஃப், அந்த ஒரு விஸ்டம், ஒரு ஞானம் அவங்ககிட்ட வந்திருக்கு. நான் பார்க்கிறது அதுதான். அந்த ஞானத்தை பல இதுகள்ல, பல வார்த்தைகள்ல அவங்க அத ஒரு கூறுறாங்க. அதை ஒரு வாழ்க்கை முறையாவே மாத்துறாங்க. நீங்க டீ செரமனியை பார்த்திருக்கோம், பல இடங்கள் பல விஷயங்களை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு வாழ்க்கை முறையாக அதை எது வந்தாலும் வரட்டும், நம்ம வேலையை செய்வோம் அப்படிங்கிறது மாதிரி. அப்புறம் வேற நம்ம மெய்யியலையும் அவங்களுடைய வாழ்வியல் இந்த இதுகளையும் நான் நிறைய நிறைச்சு பார்த்தேன். அதையும் அறிவார்ந்த நண்பர்களான உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு செழிமைப்படுத்துறது எப்பவுமே நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளத்துல இது ஒரு ஹோம் பிச் மாதிரி நமக்கு. இதுல நம்ம சொல்லுகிற போது நீங்க சொல்லுகிற கருத்தை மிகவும் அதை செழுமைப்படுத்துறாரு. நம்ம என்எல்சியில உயர்பிறப்புல இருந்த
நமது சார் கரிவர்தன் சார் வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் இணைந்திருக்கவங்க எல்லாம் மிகச்சிறப்பான நண்பர்கள். இப்ப நான் அந்த அந்த இத அத வாபி சாபி அப்படிங்கிறதோட அதை ஒப்பிட்டு பார்த்தேன். அது உடைந்த காலம். அந்த உடைந்த காலம் காலம் மாறிக்கிட்டே இருக்கு. அதை எப்படி அப்படின்னு சொல்லி வாபி சாபியை நான் தேட போன போது, அதாவது 2 விஷயம் அதுல. ஒண்ணு இம்பெர்ஃபெக்ஷன், இன்னொன்னு இம்பெர்ஃபெக்ட். நான் அதை தேட போன போது எனக்கு பல ஜப்பானிய கொள்கைகள் கிடைச்சிச்சு. தேடினால் தேடாததும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தேடுவதற்கு இன்று நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் தேடி பார்க்க எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நமது வள்ளுவம் சொல்லுகிற வாழ்வியலோடு பல கருத்துக்கள் ஒத்து போனது. ஏன்னா இது வாழ்வியலை பேசுது. மெய்யியலை எங்கேயோ இருக்கிற அல்லது இருக்கிறதாக கற்பனை பண்ணிக்கிற அவற்றை பற்றி எல்லாம் பேசாமல் சக மனிதனை, சக பொருளை, அதாவது ஒரு அகிரணி பொருளையோ உயிர்தனி பொருளையோ சக மனிதனையும் பொருளையும் பேசுகிற இந்த 9 தத்துவங்கள். அதுல 30 தத்துவங்களுக்கு மேல இருக்கு. அது இதனுடைய கிளைகள் தான். எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஓவர்லாப்பிங் தான். 9 உங்களோட எடுத்து இப்ப உங்களோட பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த உரையினுடைய கொள்கை. இதுல முதல் விஷயம் கைசன் அப்படிங்கிறாங்க. அந்த மந்திரம் கைசன். அது என்ன மந்திரம்? கீப் இம்ப்ரூவிங் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம். அதாவது நாளும் வளர்ச்சி. வளர்ச்சி ஒரு பெரிய வளர்ச்சியா இருக்கணுங்கிறது இல்ல. ஒரு பெர்சன்டேஜ் வளர்ச்சி. நிறைய பேர் இப்ப இதை வச்சு பல புத்தகங்கள் வந்துருச்சு. இப்ப அட்டாமிக் ஹேபிட்ஸ்லாம் இதை வச்சுதான். அந்த ஒரு வளர்ச்சி 0.1 ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி. இந்த ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி, தொடர்ந்த வளர்ச்சி, இதைத்தான் இந்த கைசன் சொல்லுது. நேற்றைய விட இன்றைக்கு முன்னேற்றம். இது எப்படி இருக்கணும்? இத நிறுத்திடக்கூடாதுங்கிறதா முக்கியம். நம்மளதான் பேசுறான். நேற்றைய விட இன்னைக்கு முன்னேறணும்ப்பா அது இதுன்னு பேசுறான். தொடர் முயற்சிங்கிறது தான் அந்த கைசன்கிறது. அந்த நிறுத்தி விடாம தொடர்ந்து அத ஒரு வே ஆஃப் லைஃபா கொண்டாடுறாங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும்னு நமக்கு அந்த காலத்துல சொல்லி வச்சான். அப்ப அந்த இது ஒரு டார்கெட் இருந்துகிட்டே இருக்கு. அது நம்ம நாளும் அதை நோக்கி ஒரு ஸ்டெப் ஆச்சு எடுத்து வைக்கணும். இது என்ன கைசன்கிறது? நாளும் வளர்ச்சி, தொடர்ந்த வளர்ச்சி. சிறு வளர்ச்சியாக இருந்தாலும் உங்க ஸ்கிரீன் சார் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு சார், கேட்கல. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆடியோ கேக்குதா? கட் ஆயிடுச்சு. கேக்குதா? அப்ப அது இரண்டாவது தத்துவம் ஒய்பட்டாரி. இது எனக்கு ரொம்ப பிடித்த தத்துவம். இது 4 செடிகளை பத்தி. இது ஒவ்வொரு ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொரு வித மாதிரி சொல்லுது. ஆப்பட்டாரி, ஓப்பட்டாரி இப்படிலாம் சொல்றான். இது 4 வகை மலர்களை பத்தி பேசுது. 4 வசந்த கால மலர்கள். ஆ அப்படின்னா செரி, பை அப்படின்னா ஆபிட்டாரி, பைனா பிஐ பிளம்ஸ், டூனா பீச், ரீனா ஆப்ரிகா, ஆபிட்டாரி பிரின்சிபல். இது என்ன சொல்லுது? இந்த வசந்த கால பூக்கள் ஒரு பூ பூக்குற போது இன்னொரு பூ பூக்குறது இல்லையா? 4 வசந்த காலத்துல இருக்கு. பிளாசம் செரி பூக்குற போது ஆப்ரிகாட் பூக்குறது இல்லையா? அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, மனிதர்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது. நீ அதை பத்தி கம்பேர் பண்ணி அதுல இதை பண்றது இல்லை. அது உனக்குன்னு இருக்காது. இப்போ KFC காரர் 69 வயதுலதான் அவரு வர்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா பாரதி வாழ்ந்த காலங்கள் 39 ஆண்டுகள், கண்ணதாசன் வாழ்ந்த காலங்கள் 57 ஆண்டுகள், வாலி 80 வயதுக்கு மேல இருந்தாரு. அதே நேரத்துல பட்டுக்கோட்டை 27 வயது தான் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நாளைக்கு பூக்கும். அப்ப நான் முன்னேறலையே, நீ முன்னேறிய தேவையில்லாத பொறாமை. இதுல
ஒவ்வொருடம் தனித்தனி அழகு இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்னையும் தனித்துவம் இருக்கு, தனித்துவமான அழகு இருக்கு. இதுக்கு ஏன் தேவையில்லாத பொறாமை, ஏன் தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை? நம்ம பண்ணலையே. இதுல அடுத்தவனுடைய இத பார்த்து பொறாமைப்படுறது, குறை சொல்றதெல்லாம் விட்டுட்டு உன்னை நீ மேம்படுத்து அப்படின்னு இது சொல்லுதுங்கிறாங்க. இந்த ஆபிட்டாரி ரொம்ப இதுவா இருந்தது எனக்கு. அப்போ ஒரு காக்கை காக்கை என்ன பண்ணுது? ஐயோ நான் இப்படி இருக்கனே, என்ன ஒருத்தர் மதிக்கலையெல்லாம் நினைச்சிச்சு. அது போய் பெரிய காக்காயிட்ட கேட்டுச்சு. அந்த காக்கை என்ன சொன்னுச்சு? இது சொல்லுது, பஞ்சவர்ண கிளி அப்படி அழகழகான ரெக்கையோட இருக்கு, அது அது மாதிரி நான் இல்லையே அப்படின்னு அவர்கிட்ட கேக்குது. இவர் சொல்றாரு, பஞ்சவர்ண கிளிகிட்ட போய் கேளு அப்படிங்குது அது பெரிய காக்கை. அந்த பஞ்சவர்ண கிளிக்கு போது அது சொல்லுது, எனக்கு எவ்வளவு சிரமம், என்ன புடிச்சு வச்சு கூண்டுல வைக்கிறாங்க, நாக்குல சூடு வைக்கிறாங்க, என்ன பேசு பேசுங்கிறாங்கன்னு அது சொல்லுது. அது சொல்லுது, மயிலை பாரு எவ்வளவு அழகா இருக்கு. மயிலிட்ட போய் கேட்கிற போது அவங்க என்னுடைய இறக்கையெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க, ஒன்ன மாதிரி சுதந்திரமாக இருக்கவே என்னால முடியலேன்னு. அப்ப காக்கா வர்ணிச்சான், நான் இருக்கிற சுதந்திரம் தான் ரொம்ப பெருசுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குன்னு அது பேசுது. தென்னை மரத்துல போய் இளநிய தானே பிடிக்க போனோம், மாங்காய பிடிக்க போவோமா, மாங்காய பிடிக்க போவோமா, அதாவது பிடுங்க முடியுமான்னு கேக்குறாங்க. மாமரத்துல போய் இளநிய பிடுங்க முடியுமான்னு கேக்குறாரு. அதுக்கு ஒரு இது இருக்கு, அத விடுங்க, தனித்துவம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கு, யோசிங்கன்னு சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு நல்லா பாட வருது, அத போய் நீ விளையாடல, அதாவது படிக்கல அப்படின்னு சொல்லி அத இது பண்ணா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அருணான்னு இந்த படிக்கிறாங்க, எங்கேயோ ஒரு ஒரு இந்த ஓதுவார் மாதிரி பஜனை பாட்டுகள் பாடினவங்க இன்றைக்கு எவ்வளவு சூப்பர் சிங்கர்ல அவ்வளவு வந்துச்சு. எங்கேயோ இந்த ராஜலட்சுமியோ செந்தில எங்கேயோ கண்டுபிடிச்சு வர்ற போது அவங்களுக்கு ஒரு காலம் இருக்குன்னு சொல்றேன், அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குன்னு சொல்றேன். 4 வகை பூக்கள், 4 வகை பூக்கள், 4 வகை கால வசந்த காலத்துல ஒண்ணு பூத்ததுக்கு அப்புறம் அடுத்தது பூக்குங்கிறாங்க, பூப்பல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலம் இருக்கு. நீங்க நம்ம அடுத்தவங்களை பத்தி பொறாமையோ இதெல்லாம் பட வேண்டாம். நம்மள பார்த்து முன்னேறிக்கிட்டே போவோம். இப்ப என்ன வளர்ச்சி சொல்றாங்க, நேற்றைய என்னை விட இன்றைய நான் போட்டின்னு வந்தா யாருகிட்டையும் போட்டி இல்லையா? போட்டின்னு வந்தா எனக்கு தான் போட்டி, நேற்றைய எனக்கும் இன்றைய எனக்கும் தான் போட்டிங்கிறார். அதுல இருந்து முன்னேறதுதான் போட்டியில இருந்து முன்னேறதுங்கிறார். அப்ப அதை விட்டு அடுத்தவனை பத்தி, அடுத்தவனுடைய ஸ்பேஸ பத்தி, அடுத்தவனுடைய காலத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம பூக்கிற காலம் என்ன அப்படிங்கிறது இந்த ஓபிட்டாரி சொல்றாங்க. நிறைய இதுல நிறைய பேசுறாங்க. அடுத்தது மூன்றாவது விஷயம், அதுதான் நீங்க இப்ப யாரும் தன்முன்னேற்ற பேச்சாளர்களும் சரி எதுவும் சொல்றது அந்த இக்கிகாய் தான் சொல்றாங்க. அது மூன்றாவது மந்திரம்ங்கிறாங்க. அது ஒரு விடிய காலம் எந்திரிச்சா ஒரு பர்பஸ் இருக்கு, வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த பர்பஸை எப்படி பண்ணணும், உன்னுடைய பேஷன் என்னன்னு பாரு, அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடு, நாளும் உழை கொண்டாடு, அந்த இதுகளை தான் இந்த இக்கிகாயில சொல்லுது. அதாவது ஒரு பர்பஸ் இருக்கு அப்படிங்கிறது. இது எனக்கு ஒரு திருக்குறள் ரொம்ப நல்லா எனக்கு நினைவு வந்தது. நான் ரொம்ப அதை ரொம்ப போற்றுகிற திருக்குறள், அதிகமாக பயன்படுத்தாத திருக்குறள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் பர்பஸ், அதுல பணப்பயனும் இருக்கணும்னு சொல்லுது. 4 பாயிண்ட். ஒன்று உன்னுடைய பேஷன், அந்த பேஷனையே ஒரு தொழிலாக்கு, அதை நாளும் அதற்கு பண்ணு, அதுல இருந்து ஒரு பணப்பயனும் இருக்கணும்னு சொல்லு, அத கொண்டாடு அப்படிங்கறதான் சொல்றது. உணவு முறையெல்லாம் சொல்றாங்க. இதுல நான் அந்த திருக்குறள் 1050வது குறள் அவர் சொல்றாரு, உப்பிற்கும் காடிக்கும் கூற்றுன்னு சொல்லுது. இது இளங்குமரனார்னு ஒரு பெரிய இவர் இருந்தாரு, அவர் சொன்னது உப்பிற்கும் காடிக்கும் கூற்று. அவருக்கு 82 வயசாச்சு.
அப்ப ஒருத்தர் கேட்கிறாங்க, நீங்க அவர் திருக்குறள் குடில்னு பண்ணாரு, எல்லாம் திருச்சிக்கு பக்கத்துல அவர் திருக்குறள் பரப்புறதுல ரொம்ப இதுவா இருந்தாரு. அவரு திருக்குறள் இதுவும் எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் என்ன, ஒரு உரையும் இருக்கு. அவர் கேட்டபோது, உப்புக்கும் காடிக்கும் கூற்றாக நான் இருக்க விரும்பவில்லை. யார் விட்டு உப்பு, யார் விட்டு காடிய? நான் சம்பாதிக்கல அப்படின்னா, இந்த சமுதாயத்துல யாரோ ஒருத்தன் சம்பாதிச்ச உப்புக்கும் காடிக்கும், காடிங்கிறது புளிச்ச தண்ணி, புளிச்ச தென்னீர் அடுபுற்கைன்னு சொல்லுவோம் இன்னொரு இடத்துல திருக்குறள். தெளிந்த புற்கை, அதாவது ஒரு சின்ன அந்த சோறு கிடக்கிற அதுக்கு அதுல உப்பு போட்டு சாப்பிடுவான். இது ரெண்டுக்கும் கூற்றாம். யாரு விட்டு இதுக்கு நல்குறவுன்னு அதிகாரத்துல வருது. அப்ப வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இல்ல அப்படின்னா, அவன் அடுத்தவனுடைய ஒரு சம்பாத்தியத்துக்கு இவன் கூற்றாக இருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி அது எனக்கு பிடிச்சிச்சு. அந்த அந்த இது அந்த கூற்று. அப்ப வாழ்க்கையினுடைய பர்பஸை தான் இக்கிகாய் சொல்லுது. நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. அதனால உங்களுக்கு இதுல பூரணமான ஒரு தெளிவு இருக்கும். 4வது நான் அந்த வாபி சாபிய கடைசியில சொல்லலாம்னு இருக்கேன். அதைத்தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப 5வதுக்கு போறோம். அதாவது இந்த அதை விட்டுட்டு இது மோட்டோனான்னு சொல்லுது. மோட்டோனா அது என்ன மோட்டோனா? எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு இது சொல்லவர். எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, எதுவும் யூஸ்லெஸ் என்று நினைக்காதீர்கள், எல்லாத்துலயும் யூஸ் இருக்குங்கிறார். எல்லாவற்றினும் பின்னும் ஒரு உழைப்பு இருக்குங்கிறார். என்ன முக்கியம்? ஒரு கை சோறு எடுத்து பாருங்களேன். ஒரு பருக்கையோ ஒரு கை சோறோ எடுத்து பாருங்க. அந்த சோறு அதற்கு பின்னும் ஒரு உழைப்பு இருக்கு. ஒரு பருக்கை சோறு, அந்த சோறு நம்ம பிளேட்டுக்கு வர்றது எப்படி வந்திருக்கும்? அந்த சோறை எத்தனை இங்க ஒரு ஒரு ரீட்டைலர் இருப்பான், ஒரு ஹோல்சேலர் இருப்பான், அப்புறம் வெளிநிலத்துக்கு போனா அங்கே ஒருத்தன் உழைப்பாளி இருப்பான், தண்ணி வந்திருக்கும். எத்தனை பேருடைய உழைப்புன்னு சொல்றாங்க. இந்த ஒரு கை ஒரு கை பரு சோறு எப்படி? அப்போ ஒவ்வொரு பொருளையும் நீ மதிப்புங்கிற. ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி இவ்வளவு உழைப்பு இருக்கு, அதை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்கிற போது அதத்தான் இந்த மோட்டானா இது சொல்லுது. எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, எதுவும் யூஸ்லெஸ்ன்னு நினைக்காதீங்க, எல்லாத்துலயும் ஒரு யூஸ் இருக்கு, எல்லாத்துக்கும் பின்னும் ஒரு உழைப்பு இருக்கு. அந்த சோரை சொன்னா அப்ப இதுலதான் சிறிதுரும்பும் பல்குத்த உதவும்னு சொன்னேன். அத நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம்னு நம்ம யோசிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். அத ஒரு கான்ஷியஸ் இது பூராமே வாழ்க்கை முறைங்கிறதெல்லாம் இப்ப சொல்லிக்கிட்டு வரேன். அடுத்தது மோனோனோவ அப்படிங்கிற ஒரு ஒரு மந்திரச்சொல். அது எதை பார்த்தாலும் நல்லா இருக்கு, ஆனா அது பெர்மனன்ட் இல்ல. எதுவும் நல்லா இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு பூவை பார்க்கிறோம். பூ நல்லா இருக்கு, பூவை பார்த்தா. ஆனா அது எத்தனை நாள் இருக்கும்? அப்ப என்ன சொல்றாரு? அந்த பூவை பார்க்கிற அன்னைக்கே ரசிங்கங்கிறாரு. அத 2 நாள் இருக்கலாம், 1 நாள் இருக்கலாம். அந்த பூவை அப்பவே ரசிங்க. அது இம்பெர்மனன்ட். அப்பவே தூக்கிருங்க. இதுக்கு நிறைய இது சொல்றாங்க. நம்ம பிள்ளைங்க அதாவது 4, 5 நாள்னா ஆனாலும் காஞ்சு போயிடும். அப்ப நம்மளே நினைச்சு பாருங்களேன். நம்ம 20 வயதுல அப்படி இருந்தோமே. எனக்கு மேல ஒரு போட்டோ மாட்டிருக்கு. நாங்க 2 பேரும் நானும் வைஃப் இருக்கோம். போட்டோ மாட்டிருக்கு. இப்ப இருக்க போட்டோல நான் அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? அன்றைக்கு அதை ரசிங்கன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் நம்மளோட பிள்ளை சின்ன பிள்ளைய பாருங்க. அந்த பிள்ளைய அப்ப ரசிங்க. அது ரெயின் கோவே அப்பதான் சொல்லணும். அது 20 வருஷம் ஆகவும் நீ மறுபடியும் ரெயின் கோவே அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன? அப்ப அந்தந்த நேரத்துல அது ஒண்ணு அழகா இருக்கு. அது இம்பர்மனன்ட். அத அந்த நேரத்துல ரசிச்சுட்டா அந்த நேரத்துல கொண்டாடு. வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் கொண்டாடுங்கிறது கூட இத பார்க்கலாம். மோனோனோவ இன்னைக்கு சந்தோஷப்பட்டுக்க, நாளைய நினைச்சு கவலைப்படாதீங்கிறத மாதிரி வாழ்க்கை முறையில அந்தந்த நேரத்துல கிடைக்கிறத அப்பப்ப இதுங்கிறது மாதிரி இது 6வது கொள்கையாக நான் பார்க்கிறேன். இந்த 7வது கொள்கை கிங் சுக்கி
நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. கிங்ஸ் அது என்ன? அது என்னன்னா ஒரு மண் குவளை, அது உடைஞ்சு போச்சு, அத தூக்கி போடாதீங்கிறார். அந்த மண் குவளைக்கு ஒரு மதிப்பு கூட்டல் கூட. எப்ப உடைஞ்சதோ அவங்க நிறைய வாபி சாபி படங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இந்த இம்பர்மனன்ஸ் படங்கள் எல்லாம் அதுல ஒரு தங்கரைக்கு மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு மதிப்பும் கூடிருச்சு. அது எங்க வந்துருச்சு? ஷோகேஸுக்கு வந்துருச்சு. உடைஞ்சு போச்சு மண்குவளை. அதுக்கு இ- இ- எ- 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 கடைசி வரை வைத்துக் கொள்ள இதுல வயதானவர்களை எல்லாம் ஜப்பான்ல கொண்டாடுறாங்கிறாங்க. அவர்கள் பெரிய ஒரு நம்ம இதை கொண்டாடுறோம். ஆனாலும் நமக்கு ஒரு ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். நம்மளும் நிலையாமை பற்றி பேசுறோம், ஆனால் அவங்களும் நிலையாமையை பத்தி தான் பேசுறாங்க. எதுவும் நிலைமை இல்லை, அது நிரந்தரம் இல்லைங்கிறத வச்சு அந்தந்த நொடியை கொண்டாட சொல்றாங்க. இந்த ரெண்டு தத்துவத்துக்கு என்ன வித்தியாசம் நான் பார்க்கிறேன்னா, அதை இங்கேயே சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். அது எதுவும் நிலையாமை இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு நிலைத்த மதங்கள்னு வச்சுங்களேன், ஒரு நிலைத்ததை கொண்டாது நடுவுல. அது தேவன் நிலைத்தவன், இவர்கள் வந்தவங்க மனிதன் இம்பெர்ஃபெக்ட், இம்பெர்மனன்ஸ். அதனால இவர்கள் தேவதூதர்கள் தான். அவன் தேவன் நிலைத்தவன் மதம் சொல்லிருச்சு. நம்மள அந்த அந்த நிலைத்த ஒரு பொருளை பிடிச்சுக்கணுங்கிறதுக்கு இங்க நிலையாமையை கொண்டாடுங்கள்ங்கிறதான் வாழ்க்கை முறை. வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுங்கிறதான் திருக்குறள். திருக்குறளை ஏன் உச்சி மேல வச்சு கொண்டாடுறான்? அது வாழ்க்கையை தான் சொல்லுது. அது சடங்குகளை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஒன்ன கற்பனை பண்ணி அது நம்மளை எல்லாத்துல இருந்து மாத்தும்னு சொல்லி, அதை அடையிறதுக்கு சடங்குகள் பண்ணணும்னு சொல்லி, வேள்வி பண்ணணும்னு சொல்லி பலது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சடங்கை சொல்லுது. திருக்குறள் சொல்லுது, அவிஸ்வரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகத்து உண்ணாமை நன்று வச்சு சாப்பிடுற முறையை சொல்லுது. கொல்லாமை நன்றுன்னு சொல்ல வந்தவரு அவிஸ்வரிந்து 1000 வேட்டலின் இந்த இதுக்கு போகாம இந்த அந்த முறைகள் அங்க ஜப்பான்ல இருக்கா எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த சடங்குகள்லாம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் இந்த நாம் படிச்ச இந்த வாழ்க்கை முறைகளை பற்றி படிக்கிற போது அவர்கள் வாழ்க்கையை தான் சொல்றாங்க. ஒன்று அந்த அதனாலதான் சொல்றோம், இது வாழ்வியல் விஸ்டம்னு சொல்றோம். இப்ப நம்ம பேசுறாங்க. அப்ப இது என்ன சொல்லுது? அதாவது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் சொன்னோம், ஒரு மண்கோளை வடிஞ்சிச்சு, அதை மதிப்பு சொல்லு. இப்ப நான் பேசுனதுக்கெல்லாம் அடிப்படை என்ன சொல்றாங்க? அக்செப்ட் இம்பர்மனன்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் இட். இதுதான் கொள்கையா நம்ம பார்க்கணும். அத அக்செப்ட் பண்ணிக்க, வாழுங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல. ஜப்பானுடைய கல்ச்சராவே இருக்கு. யங்ஸ்டர் அவங்க ரொம்ப வயதானவங்ககிட்ட பேசுறாங்க. நம்மளும் பல மரபுகள் எல்லாம் வயதானவங்களை கொண்டாடுறாங்க. பரபரவா குறையுது, ஆனாலும் அத இருக்குங்கிறது தான். அதுகளெல்லாம் என்ன, உடைஞ்சதை ஒட்டு போட்டு அத மதிப்பை கூட்டுன்னு சொல்றது. இதுக்கு அடுத்தது நல்லது. அது காமா. காமா காமாங்கிறதுக்கு GAMON சொல்றாங்க, பெர்சுவரன்ஸ்னு சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான்? நான் சொன்னேன், அது அணுகுண்டு போட்ட நாடுன்னு சொன்னேன், புயல் சொன்னேன், எர்த்குவேக் சொன்னேன். அது வரட்டப்பா, நீ உன் வேலையை செய்து கொண்டே இருங்கிறார். பெர்சுவரன்ஸ் என்னன்னா, அந்த சுனாமியோ அல்லது எதுவோ ஒண்ணு அணுகுண்டு போட்டாலும் நீ உனக்கு இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. அதை இக்கிகாயில சொல்றாங்க. அதற்காக தினம் உழை, என்னவாகவும் இருக்கட்டும், சூழல்லாம் என்னவா இருக்கட்டும், நீ உன்னால முடிஞ்ச செஞ்சுக்கிட்டே இருந்ததான் சொல்றாங்க. சுனாமியே அடிச்சாலே உன் கோல் நோக்கி நீ போய்கிட்டே இருங்கிறாரு. வாட் நெக்ஸ்ட் தானே ஒழிய அந்த இந்த சூழல்ல என்னால உழைக்க முடியாது, இந்த எர்த்குவேக் இது ஆயிடுச்சு, அந்த மர வீடுகள் தான் கட்டிக்கிறாங்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முறையிலே அந்த இம்பர்மனன்ஸ் இருக்குங்கிறதான் சொல்றாங்க. இது காமா. அத பெர்சுவரன்ஸ்,
அப்படின்னு சொல்றார். அடுத்தது 9, 5, 6, 5 சொன்னேன், மோட்டானா சொன்னேன். எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, எதுலயும் ஒரு யூஸ் இருக்கு, யூஸ்லெஸ் நினைக்காதீங்கன்னு சொன்னேன். மோனோவேர்ல ஒரு பூ, அது ஒரு நாள் தான் இருக்கு, அந்த ஒரு நாள் அதை கொண்டாடுங்க. அது அது போயிடுச்சுமே, அதுக்கு வயசாயிருமே, நமக்கு இளமை இருந்தது, அந்த இளமையை கொண்டாடுவோம். இப்ப முதுமை ஆயிடுச்சு, முதுமையை கொண்டாடுவோம் அப்படிங்கறது மாதிரிதான் அதை பாக்குறோம். அதற்கு அப்புறம் கிங்சுக்கி சொன்னேன். அது எதையும், அதாவது அத சரி செய்து மதிப்பு கூட்டு அப்படிங்கறது மாதிரி. அதை உடைஞ்சதுக்கு தங்க முலா இது பண்ணி உடைச்சத அந்த இடத்த வச்சு அது மதிப்பு கூட்டுன்னு சார் அக்செப்ட் பண்ணு இதுங்கிறது. காமா அப்படிங்கிறது பெர்சுவரன்ஸ் சொல்லலாம். அது சுனாமியே வந்தாலும் அது இருக்கட்டும், நீ உழைச்சுக்கிட்டே இரு அப்படின்னு அந்த 8வது கொள்கை சொல்லு. இப்போ 9வது கொள்கை பார்த்தா அது என்னன்னா சிகாத்தா கானா. இது நம்ம கீழாச்சாரம் மாதிரி சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, மாற்றம். அத நீ என்ன பண்ணணும், எதற்காக அழுகிறாய், எதை கொண்டு வந்தாய், எதை இழக்கப் போகிறாய், அப்படி எல்லாம் சொல்றோம்ல. இது என்ன சொல்றது, மாற்ற முடியாதத மாற்றம் நிச்சயம், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள். இது நமக்கு தெரிஞ்சதுதான். நான் வெவ்வேறு வேறுகள்ல சொல்றாங்க. மாற்ற முடிந்ததை மாற்று, அத கண்டினியூஸா செய், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் த டார்க்னஸ், லைட் எ கேண்டில்னு நம்ம சொல்றோம். இருளை பழிக்க வேண்டாம். அதைத்தான் இந்த தத்துவம் சொல்றதா சொல்றாங்க. என்ன, எதை மாற்ற முடியுமோ, மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். எதை மாற்ற முடியுமோ அதை மாற்று, அதற்கு பெர்சுவரன்ஸ் பண்ணு. அதுக்கு முதற்கொள்ள காமா சொன்னோம். அப்ப நம்ம இங்க இதே விவேகானந்தர் சொன்னாரு, யாரு சொன்னார்லாம் சொல்றாங்க. மாற்ற முடியாததை மாற்ற முடியாதை ஏற்றுக்கொள்ளவும், மாற்ற முடிந்ததை மாற்றவும், எது மாற்றக்கூடியது எது மாற்ற முடியாது என்ற ஒரு அறிவை, உணர்வை எனக்கு தானு கேட்கறது மாதிரி சொல்ற, உணர்ந்து கொள்ள. ஆனால் இதுல அந்த பிராக்டிஸாவே கொண்டாடலாம் அப்படிங்கிறத, மாற்ற முடிஞ்சதை ரெகுலரா மாட்டிக்கிட்டே இருக்கு. இப்ப 10வது, அதாவது இந்த 9வது சொல்ல போறேன், அது யோஜன். அது அது ரொம்ப எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. நாம் இன்று வாழும் வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கு, அதோட விட்டா பரவாயில்ல, அடுத்தவர் வாழும் வாழ்க்கைக்கும் மீனிங் இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு மீனிங் இருக்கிறது தெரியுது, நான் தான் பெருசா கிளிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்தவங்க சுற்றி இருக்கிறது எல்லாத்துலயும் மீனிங் இருக்குங்கிறாரு. அக்ரணியிலையும் மீனிங் இருக்கு, இதுலயும். நான் தான் பெருசா நினைக்கிறேன். காலையில இருந்து எனது வயதான ஒரு 2 வயது குறைத்தலான என் மனைவி தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய மகள் ஊருக்கு போனதுனால அவளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாயந்தரம் நான் தான் பெருசா நினைக்கிறேன். எனக்கு அருமையான ஒரு டீ கொண்டாந்து வச்சு இப்ப மறுபடியும் 2வது டீயும் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நான் அதையெல்லாம் நான் ஒரு பொருட்டாவே நினைக்கலையே அப்படின்னு நினைக்கிறேன். எப்பாவது ஒரு நினைக்கிறேன் படிக்கிற போது. அத ஒரு வாழ்க்கை முறையாக எனக்கு எனக்கு என்னத்தான் பெருசா நினைச்சுக்கிறேன். எல்லாத்தையும் இது நம்ம கட்சி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா, நம்ம ஜாதி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமா, அதெல்லாம் அப்படி நினைச்சாலும் பரவாயில்லையா, மத்ததெல்லாம் அழிச்சிடணும்னு நினைக்கிறாமா. இந்த யோஜன் சொல்ற போது பல சொல்றாரு. ஒண்ணு சொல்றாரு, நம்ம எவ்வளவு சின்னவங்க அப்படிங்கிறது நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம எர்த்துல நம்மள பார்த்தா நம்ம தூசி, எர்த்துல எங்கேயோ ஒரு மூளை. இந்த எர்த்துங்கிறது என்ன, இது சோலார் சிஸ்டத்துல ஒண்ணு. இந்த சோலார் சிஸ்டம் என்ன, மில்கி வேல ஒண்ணு, ரொம்ப சிரிச்சு மில்கி வேல. இந்த மில்கி வே என்ன, கேலக்சிங்கிற பிரபஞ்சத்துல ரொம்ப சின்ன. அப்ப நம்ம எவ்வளவு சின்னம்ங்கிறார். அப்ப நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு அந்த மதிப்பை கொடுக்கறது தான் சொல்றாரு. 2 இது ரொம்ப அருமையானது. உனக்கு ஒரு மீனிங் இருக்கு, உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு மீனிங் இருக்கு. நம்ம எவ்வளவு அதாவது அதை உணர்ந்து சின்ன சின்ன விஷயத்துல ஃபைண்ட்
இன்னர் மீனிங் அப்படிங்கிறது மாதிரி இதை சொல்லுது. இதெல்லாம் ரொம்ப அந்த யோஜனைலாம் ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த மீட்டிங்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த மீட்டிங்ல ஒரு 15 பேர் இருக்கோம். ஆவரேஜ் ஏஜ் 50ன்னு வச்சா, இந்த மீட்டிங்கு எவ்வளவு? 550 ஆண்டு அனுபவத்தை இங்க இருந்துட்டு இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் 50 வருஷம்னு வச்சுக்கலாம். அ அப்ப ஒரு 15 பேர் இங்க இருந்தா, 500 750 ஆண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அனுபவம், மீனிங். அத சொல்றேன். இந்த 750 ஆண்டு மீனிங்கு இங்க இருக்கு. இத நம்ம நெறைய தவண உணர்றேன். நெறைய நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற போது, எவ்வளவு அந்த கருத்த செழுமைப்படுத்தி, நம்ம நினைக்காததை நீங்க தேடி சொல்றீங்க. அப்ப இதுவரைக்கு 9 சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் ஆரம்பமான 9 மந்திரச்சொல் சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் ஆரம்பமானது என்ன? அதுதான் வாபி சாபி. அந்த வாபி சாபிங்கிறதுல அட்மிட்டிங் இம்பர்ஃபெக்ஷன் அழகானது. எதுவுமே பெர்ஃபெக்ட் இல்ல. நேச்சர பாருங்கங்களேன். இப்போ நான் ஒரு பெங்களூர்ல ராக் பார்க் பார்க்க போனேன். அங்கே பாறைகள், எத்தனை விதமான பாறைகள். அப்படியே எத்தனை ஷேப்பு, எத்தனை ஒரு வெள்ளை, ஒரு சுண்ணாம்பு கல்லு, ஒரு சிவப்பு, ஒரு கருங்கல்லு, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற கல்லு, எத்தனை கல்லு, எத்தனை ஷேப்பு. அதெல்லாம் அழகு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு இந்த முட்செடிகள் இருக்குல்ல, அதுல ஒரு பார்க் வச்சிருக்கான். இந்த கள்ளி வகைகள் இருக்குல்ல, அதுல ஒரு பார்க் வச்சிருக்கான். திருகு கள்ளி, சப்பாத்தி கள்ளி, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கள்ளி. இது தவிர பூ மாரி இருக்க கள்ளிகளா இருக்கு. எத்தனையோ கள்ளி வகை. இவ்வளவு இங்க இருக்கு. அதாவது ஒவ்வொன்னும் ஒரு 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 ஷேப் இருக்கு. எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. எல்லாமே சேஞ்ச் ஆகிக் கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்குள்ளே நிறைய ஃபிளாஸ் இருக்கு. எல்லாம் பெர்ஃபெக்ட்டான மனிதர்களா இல்ல. இப்ப பைபிள்ல ஒரு கதை சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஒரு ஒழுக்கம் கெட்டவள எல்லாரும் கல் எடுத்து எறிய போறாங்க. அப்ப பெருமான் சொல்றாரு, யாரு உங்களிலே தப்பே செய்யாதவங்களோ அவங்க முதல் கல்ல எறிங்கங்கிறாங்க. அங்கே ஒருத்தங்க அப்படியா இல்ல. எல்லாரும் தப்பு செஞ்சவன் தான். அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து மறுபடி வர்றதுதான். குற்றமில்லாதவர்கள் அதை இப்படியே இல்லையே, இது இல்லையே என்று 10 வயது முதல் 80 வயது வரை மனிதர்கள் ஏங்குகிறார்கள். எங்கிட்ட இது இல்லையே, அது இல்லையே, டிஃபெக்ஷன்ஸ நினைச்சு எழுதுகிறார். அவர் என்ன சொல்றாரு? நமக்கு தமிழ் சொல்லி தருகிறது. புழுத்தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடினுச்சு திருவாசகம். நம்மகிட்ட உள்ள இருக்கிறதெல்லாம் அழுக்கு. அது என்ன அழுக்கு? புழு. புழு அழுக்கு மூடி புறந்தோல் போர்த்தி என்னவா வந்துட்டா? சிவப்பா, கருப்பா, ஒரு நெட்டையா, குட்டையா. அப்ப அக்செப்ட் தி இம்பர்ஃபெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ். எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்? அதுவும் தமிழ் சொல்லித் தருது. புன்னகை அணியாதவரை உன் ஆடை அலங்காரம் பூர்த்தியாகவில்லைன்னு சொல்லு. பணிவுடைய இன்சொலன்னாதல் அணியல்ல மற்ற பிறனுச்சு. தோற்றத்தை நம்ம பொலிவாக்கிக்கலாம். நம்ம தோற்றம் இம்பர்ஃபெக்ஷன் தான்ங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த தோற்றத்தை எப்படி அக்செப்ட் இட் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் இட். அது எப்படி இம்ப்ரூவ் பண்றான்? ஒரு புன்னகையோட, ஒரு பணிவுடைமைய பேசுற போது, நீங்க ஜப்பானீஸ் எவ்வளவு அந்த பணிவுடை குனிஞ்சு குனிஞ்சு அவங்க குனிகிற போதே கீழே விழுந்துருவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த அளவு குனிகிறாங்க. அந்த பணிவுடைமையை காமிக்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் நிறைய இதோட நிறைய நிறைய இதுகள் வருது. அதாவது கிளை கொள்கைகளே நிறைய வச்சுக்கலாம். ஒரு ஒரு அருமையான இதுக்கு கொள்கை பார்த்து இந்த பணிவுடைமைக்கு ஜப்பானீஸ் கொள்கை தான். அது கிளீனிங், டாய்லெட் கிளீனிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவங்க பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் சொல்றாரு. இந்த ஜப்பான்ல கம்பெனி ஹோட்டா கம்பெனியுடைய ஃபவுண்டர் இவங்க எல்லாரும் இந்த டாய்லெட் கிளீனிங் பண்றாங்க. இந்த டாய்லெட் கிளீனிங் பண்ற போது மனதையும் கிளீன் பண்றது அது மனசுல வருதான். அது டாய்லெட் கார்டுன்னு ஒருத்தர் இருக்கானாம். அவன் அந்த இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறானா, லக்கு கொடுக்குறானா. அதனால அவங்க அதெல்லாம் பண்றாங்கன்னு அதை போடுறாரு. அது ஒண்ணு. அது அது வேற.
அவர் என்ன சொல்றாரு, இந்த டாய்லெட் கிளீனிங் போது ஹம்பிள்னஸ் வருதுங்கிறாரு, டிக்னிட்டி ஆஃப் லேபர் வருதுங்கிறாரு. எந்த வேலையும் மட்டும் இல்ல, எந்த வேலையும் தேவைதான். நான் அந்த வேலைதான் இதுல போய் ஓதுவேங்கிறது சொல்றதுக்கு விட கூட டாய்லெட் கிளீனிங்க ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்றதுங்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க சொன்ன 4 விஷயம் சொன்னாரு. 4 விஷயம் எழுதுனேன். அதான் ஒண்ணு அத லக்கு மாரியே டாய்லெட் கிளீனிங்க. அதே மாரி அது ஒரு என்னத்த குடுக்குது? ஹம்பிள்னெஸ்ஸ குடுக்குது. லேபருடைய இத புரிஞ்சுக்க வைக்குது. இவ்வளவு அது செய்யுதுங்கிறாங்க. அதே மாரி ஷூஸ் இருக்குல்ல, அத வைக்கிறது அதுவே ஒரு பெரிய கலையா வைக்கிறது சொல்றாங்க. நமக்கு சீக்கிய கோயில்ல ஒரு தண்டை மனம் திருந்துவதற்கு நீங்க பொற்கோயில்ல காலணிகள் அடுத்தவர்களுடைய காலணிக வாங்கி தொடச்சு வைக்கிறதுன்னு நமக்கு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு முறைமை இருக்கு. அதே மாதிரி அதான் டிக்னிட்டி ஆஃப் லேபர் சொன்னேன், ஹம்பிள்னஸ் சொன்னேன், அதை நான் குறிச்சேன். அப்ப அது 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 மாதிரி நான் என்ன இப்ப இம்பர்ஃபெக்ஷனை ஏத்துக்குங்க, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப அந்த டாய்லெட் கிளீனிங்கிறது ஒரு இம்பர்ஃபெக்ஷன் தான். அத கிளீனிங்கிறதே அது பெர்ஃபெக்ட் ஆக்க முயல்கிறோம் அப்படிங்கிறது தான் அதுல என்னென்ன வருதுன்னு சொன்னேன். இந்த வாபிசாபியில இன்னும் நிறைய சொல்றாங்க. நான் அந்த கவிதையை சொல்லி இத 10வது, ஆனால் இந்த 9 கொள்கைகள் நான் சொன்ன 9 கொள்கைகள அந்த 10வது கொள்கையை நோக்கித்தான் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அவன் சொல்றதுல நான் முதல்ல இருந்து சொன்னேன், லைஃப்லோட பர்பஸ் சொன்னேன். அதான் சின்ன இதுகளோட ரசிங்கன்னு சொன்னேன். பூ எவ்வளவு நாள் வாழ்ந்துரும், நம்மோட வாழ்க்கையிலேயும் எத்தனை முறைகள் தந்தது, நம்ம பிள்ளைகளின் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மேல வர்றபோது மேல போறபோது அதனுடைய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிள்ளைகள் மாறிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். அதே மாதிரி மோட்டுவானா எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் ஒரு உழைப்பு இருக்கிறது. அத சொன்னேன். ஏன்னா நான் இப்ப தொகுத்து சொல்லதாகவே இதை சொல்லிட்டு அந்த கவிதையை சொல்லி முடிக்கலாம்ங்கிறதுனால இவ்வளவு போயிட்டு அந்த ஓபிட்டோரி சொன்னேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு காலத்தில் பூப்பது, பூப்பர் ஒரு நாள். அவன் அந்த அந்த காலத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கணும். பூக்களையே இப்போன்னு சொல்ல முடியாது. அப்ப அவன்கிட்ட இது இருக்கே, இது அது என்கிட்ட இல்லையே. உனக்குன்னு ஒரு காலம் இருக்கு, உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, உனக்குன்னு ஒரு வைஃப் இருக்கு. அடுத்ததெல்லாம் பார்த்து நம்ம பெருமிச்சு விட முடியுமா? சரியா? அதான் அனுபவிங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் நான் பார்க்கிறேன் இத. அந்தந்த அவங்க நேரத்தில் தான் ஜொலிப்பாங்க. அப்ரஹாம் லிங்கன் சொல்றாங்க, 69 வயதுல அவர் வந்தார் அப்படிங்கிறாங்க. கெனடி எப்ப முன்னாடியே வந்துட்டாரு. நன்றி சொல், தனித்துவத்தை காப்பது போற்று, அதெல்லாம் இருக்கு. மாமரத்துல இளநி கிடைக்குமான்னு கேட்டது. அப்புறம் அதான் ஓபிட்டாரி சொன்னேன். அது முதல்ல இருந்து வரிசையை சொல்லிக்கிட்டே வந்துடுறேன், முடிக்கிறதுக்கு போறேன். இக்கிகாய்க்கு சொன்னேன். அப்புறம் சிகாத்தா கானா சொன்னேன். அது என்ன? மாற்றக்கூடியதை மாற்ற முடியாத ஏற்றுக்கொள், மாற்றக்கூடியதை மாற்று. யோஜன்ஸ் சொன்னேன். நாம் என்றும் வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கு, நமது வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கு, சுற்றி இருக்கவர்களுடையதுக்கும் மீனிங் இருக்கு, பொருட்களுக்கு மீனிங் இருக்கு. அது 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 ஒரு இதுவா சொன்னோம். அப்புறம் முதல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன கைசன் சொன்னோம், ஒவ்வொரு நாளும் இது சொன்னோம். வைப்பட்டாரி தான் இப்ப பேசுனது. நோட்டுவா நான் பேசிட்டேன், மோனோ பேசிட்டேன். அப்புறம் கிங்சுக்கி சொன்னோம். உடைஞ்சத அதுக்கு ஒரு மதிப்பு கூட்டி அத 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 ஒரு ஒரு அழகுபடுத்துங்கள் அப்படின்னு சொன்னோம். கவமா சொன்னோம், பெர்சுவரன்ஸ் சொன்னோம். என்ன அங்கிட்ட சுனாமி நடந்தா, எர்த்குவேக் நடந்தாலும், அங்கிட்ட அணுகுண்டுல அலைஞ்சாலும் மறுபடி மற்ற பக்கத்தில் உயிர்த்தெழுந்து இப்படி எல்லா உயிர்த்தெழுந்து வந்திருக்காங்கன்னு சொன்னோம் அந்த கொள்கையில. அதற்கப்புறம் இதெல்லாம் இவ்வளவு பேசிட்டேன். வாபிசாபி 9 இந்த 9 கொள்கைகளும், நான் 9 கொள்கைன்னு சொன்னேன் 10க்கு. இந்த 9 கொள்கைகளும் வாபிசாபியை நோக்கித்தான் போகுதுன்னு சொன்னேன். இதுக்கு நான் பார்த்த பதிவை சொல்லிட்டு, அந்த பதிவை உங்களோட அருமையான சபையில பகிர்ந்து கொண்டுட்டு, அதுல எனக்கு தோன்றிய எண்ணங்கள். அந்த பதிவு உடைந்த காலம்.
அவரு அந்த பதிவனுடைய இறுதியில இது யாரோ எந்த புண்ணியவான் எழுதினாரோன்னு எனக்கு தெரியல. அவர் உணர்ந்து எழுதியிருக்காரு. என்ன சொல்லுது? இது நட்பு உடைந்தது. உடை இது என்ன உடைந்த இது வாபிசாபில என்ன சொன்ன? உடைந்த சிறிது சிதைந்த பொருட்களை அந்த சிறு குறைபாடுகளுடன் ஏற்றுக்கொண்டு அவற்றை நிறையாக்கி கண்ணும் கருத்தும் கவரும் விதமாக பொருளாக மாற்றி பயன் பெறும் கலை. இந்த நம்ம சொன்ன இந்த வாழ்க்கை கலை சின்ன சிதைவுகளை ஒரு அத அத ஏற்று அதை மேம்படுத்தி அதுல பயன்பெறுகிற கலை வாழ்க்கை கலை. இவர் என்ன சொல்றாரு? நட்பு உடைந்தது முகநூல் ஆனது, சுற்றம் உடைந்தது வாட்ஸ்அப் ஆனதுன்னு சொல்றாரு முதல்ல. இப்ப இது இது ஒரு மாற்றங்கள் தான். ஆனால் இந்த முகநூலானதுல என்ன மாற்றம்? வாட்ஸ்அப் ஆனதுல எனக்கு எனக்கு இப்ப நாங்கள் 71ல என்னுடைய டிகிரி முடிஞ்சிச்சு. 24 பேரு நாங்க 2024ல 53 ஆண்டுகள் கழிச்சு 17 பேரு கூடுறோம் காரைக்குடியில. அப்ப அது எதனால சாத்தியமாச்சு? இந்த முகநூல்னாலதான் சாத்தியமாச்சு. இந்த வாட்ஸ்அப்பால தான் சாத்தியமாச்சு. அப்ப இவர் என்ன சொல்றாரு? உடைந்தது, சுற்றம் உடைந்து வாட்ஸ்அப் ஆனதுன்னு சொல்றாரு. ஆனாலும் அது மேம்படுத்தவும் நம்மளால முடியும். அதை பயன்படுத்துற வகைத்துல அதுக்கு இதை சொல்றேன். வாழ்த்துக்கள் உடைந்து ஸ்டேட்டஸ் ஆனது, உணர்வுகள் உடைந்து ஸ்மைலி ஆனது. இந்த ஸ்மைலி போடுறமே, அது போட்டால் கூட என்ன இருக்கு? ஐ ஹவ் சீன் தட் போஸ்டிங். அதுல ஏதோ பிடிச்சிருக்கு. அந்த எமோஜி போட்டால் கூட அது கூட கிடைக்கலன்னு நம்ம ஏங்குறோம்ல. அப்ப அதை போட்டுட்டா நான் உங்களை கௌரவிக்கிறேன்னு நான் சொல்றேன். அத நான் அப்ரூவ் பண்றேன்னு சொல்றேன். நம்ம என்ன பண்றோம்? எப்ப பார்த்தாலும் அப்ரூவலுக்கு ஏங்கிட்டே இருக்கோம். அதனால இது 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 கூட எனக்கு அதாவது ஏற்றுக்கொண்டு மேன்மைப்படுத்துவதில் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு வரேன். அடுத்து சொல்றாரு, குளக்கரை உடைந்து குளியலறையானது, நெற்களம் உடைந்து கட்டடமானது. 2வது ரொம்ப யோசிக்கணும். முதல்ல பாருங்களேன், குளக்கரை உடைந்து குளியலறையானது. அது குளக்கரை இருந்துச்சு. அது ஒரு காலம் எல்லாரும் போய் பிடிச்சாங்க. இப்ப அதுல தண்ணி ஓடிக்கிட்டே இருந்த ஆறா இருந்தா பரவாயில்ல. குளமா இருந்தா அது வத்த வத்த அதுல என்ன வரும்? குளத்துல புழுதான் வரும். அப்ப அத மறுபடியும் ஐப்பசி எல்லாம் எங்க ஊர்ல அந்த குளம் ரொம்ப நல்லா இருக்கும். நடுவுல இந்த மண்டியான தண்ணியிலையும் குளிக்கிறாங்க. இப்ப குளியல் அறைன்னு வந்துருச்சு. அப்ப ஒரு பிரைவசி இருக்கு. அந்த இதுல பொது இடத்துல நமது எல்லா அவயத்தையும் நம்ம சுத்தப்படுத்திட முடியாது. அப்ப இதுவும் ஒரு வகையில ஏற்றுக்கொள்ள வேண்டியதான்னு நான் பார்க்கிறேன். இந்த நெற்களம் உடைந்தது கட்டடமானது, விளைநிலம் உடைந்தது மணிநிலமானது. இது கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறது 2 இருக்கு. ஆனால் 30 கோடி முகமுடையாள்னு பாரதி பாடுகிற அதுல 130 கோடி ஆகி போயிடுச்சு. அப்ப இந்த ஏதோ அது அந்த வசிக்கத்தானே வேணும் எல்லாரும். அதுலயும் ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது 2 பக்கமா இருக்கு எனக்கு பார்க்கல. அப்புறம் என்ன சொல்றாரு? ஒத்தையடி உடைந்து 8 வழியானதுங்கிறாரு. அந்த ஒத்தையடி பாதையிலே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு 8 வழி ஆனதுனால எத்தனை வேகம் இருக்கிறது, எத்தனை பொருட்கள் போகிறது. அதனால வாழ்க்கை மாற்றம் தான். ஏற்றுக்கொள்வோம், முடியாததை மாற்றுவோம். கடிதம் உடைந்து இமெயில் ஆனது. கடிதம்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஒரு பெரிய கலை. அதை கொண்டு போய் என்ன பண்ணணும்? போஸ்ட் ஆபீஸுக்கு போய் போடணும். அது போய் சேரணும். அவரு படிக்கணும். இது அடுத்த நொடியில் இங்க நடக்குதே. அப்ப அந்த உடைந்ததும் இப்ப கால மாற்றத்தினால அது நல்லா தான் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் பல்பம் உடைந்து பால் பாயிண்ட் ஆனதுன்னு எழுதுறாரு. பால் பாயிண்ட் ஆனதுல பல்பம் உடைஞ்சிருந்தா, பல்பம் இருந்தா ஸ்லேட்ல தான் எழுதிட்டு உட்கார்ந்துருக்கலாம். இப்ப பால் பாயிண்ட் ஆனதுல அப்படி வழு வழு வழுன்னு ஓடுது. அந்த காலத்துல நீங்க எல்லாம் மை அடைச்சு பார்த்திருப்பீங்க. நம்ம ட்ரெஸ் எல்லாம் மை அடைச்சிரு கடைசியில பார்த்தா. ஏன்னா மை அடைக்கவே எனக்கு தெரியாது. அது அப்படியே உறிஞ்சிறது மாதிரி வரும். அப்புறம் ஹீரோ பேரா வந்துச்சு. அப்புறம் நல்ல வேளை பால் பாயிண்ட ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் புத்தகம் உடைந்தது புக் ஆனதுங்கிறாரு. புத்தகம் அருமையா தான் இருக்கு. ஆனா போய் தேட முடியலையே, வைக்க முடியலையே. ஆனா நல்லா இருக்கு. கையில தொட்டு பார்க்கிற போது அது பல உணர்வுகள் தருது. ஆனால் இப்ப தேடுறது அப்படி கொட்டுது நமக்கு. அதை பயன்படுத்தத்தான் வேணும். அடுத்தது சோறு உடைந்தது, குடிநீர் உடைந்து குப்பியில் ஆனதுன்னு எழுதுறாரு.
பசும்பால் உடைந்து பாக்கெட் ஆனதுன்னு எழுதுறாரு. தொலைபேசி உடைந்து கைபேசி ஆனது. தொலைபேசியே தூக்கிட்டு தெரிய முடியுமா? இப்ப கைபேசி ஆனதுனால என்ன இப்ப கெடுதல்? பாத்ரூம் வரைக்கும் கொண்டு போறான். அது வேற. ஒரே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு 5 பேர் பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். எல்லாரும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கா. அது வேற. அதெல்லாம் இது. ஆனாலும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். நூலகம் உடைந்து கூகுள் இருக்கும் போனது இதே மாதிரி சொல்லிக்கிட்டே வர்றாரு. அரசியல் உடைந்து அருவருப்பானது. ரொம்ப அருமை. மார்க்கம் உடைந்து மதவெறி ஆனது. மார்க்கம் உடைந்து மதவெறியானது. இதையெல்லாம் நம்ம மாற்றணுங்கிறோம். பொதுநலம் உடைந்து சுயநலம் ஆனது. இப்ப இந்த முழு கொள்கைக்கும் 4 வரிகளில தீர்வு சொல்றார். அது என்ன? நிரந்தரம் உடைவது நிதர்சனம். நிரந்தரம் உடைவது நிதர்சனம் ஆகையால் உடைவது உலகில் நிரந்தரமானது. உடைவது உலகில் நிரந்தரமானது. அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசுகின்றது. இம்பர்ஃபெக்ஷன், இம்பர்மனன்ஸ். அப்ப கடைசியில என்ன சொல்றாரு? தீயவை உடைந்து நீ தீங்கு அறச் செய்திடில், தீயவை உடைந்து நீ தீங்கறச் செய்திடில், அல்லவை உடைந்து இங்கு நல்லவை வருமே. அல்லவை உடைந்து நல்லவை வருமே. என்னவா? நிரந்தரம் உடைவது நிதர்சனம் ஆகையால் உடைவது உலகில் நிரந்தரமானது. உடைவது உலகில் நிரந்தரமானது. தீயவை உடைந்து நீ தீங்கு அறச் செய்திடில், நல்லவை உடைந்து இங்கே நல்லவை வாழும் வாழ்வே சொல்லுகிறார். நல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின்னு சொல்லிச்சு திருக்குறள். நல்லவை தேய அறம் பெருகும். 2000 ஆண்டுகளாக எல்லாரும் சொல்றதுதான். அங்கே முறைப்படுத்தி இது வாழ்க்கை முறையாகவே கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு பெரும்பகுதியான ஜப்பானியர்கள் வாழ்வதாலே அது உயிர்த்தெழுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பல பெருமழிவில் இருந்து உயிர்த்தெழுந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது மாதிரி இந்த கொள்கைகள் தான் நம்ம ஒழுங்குபடுத்தி சொல்லு. கொஞ்சம் அது கேட்சியாவும் இருக்கு. ரொம்ப அருமையான எனக்கு ஒன்று தேட போக பலதும் கிடைத்தது. தேடியதை ஒரு அருமையான சபையில பகிர்ந்துக்கிற இந்த வாய்ப்பும் கிடைத்தது. உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி உங்களுடைய மேலான முழுவதும் கேட்டிருக்கீங்க. அதுக்கு இருந்து வாழ இதுல எனக்கு என்ன அந்த இந்த ஒவ்வொரு ஜன்னலும் பூத்ததுன்னு கம்பன் எழுதுவான். எல்லா ஜன்னலும் திறந்திருக்கு இதை பாக்குற போது. அதோட திறந்து எனக்கு ஒரு மகிழ்வோட ஏற்றீர்கள். ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. முதல்ல எல்லாரும் கைத்தட்டம் இருக்கு. ஒரு அற்புதமான உரை. ரொம்ப நல்லா இருந்தது சார். அதாவது நீங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, டோன்ட் வேஸ்ட் எனிதிங். ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி உழைப்பு இருக்குங்கிறது வந்து நம்ம பொதுவா வந்து நம்ம நினைச்சு பார்க்கறதே கிடையாது. ஒவ்வொரு பருக்கைக்கும் இடையில பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த கடைசியா 4 பேர் சொன்னீங்களா, அந்த நேரத்துல வந்து ஆடியோ கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது சார். கடைசியா அதாவது நிரந்தரம் உடைவது நிதர்சனம் ஆகையா உடைவது உலகில் நிரந்தரமானது. அது நிரந்தரமாயிருச்சு. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. உடைவது உலகில் நிரந்தரமானது. எது இப்ப பெர்மனன்ட் ஆயிடுச்சு? இம்பெர்மனன்ஸ் தான் பெர்மனன்ட் ஆயிடுச்சுங்கிறாரு. சரியா? அதுக்கு என்ன பண்ணலாம்? தீயவை உடைந்து நீ தீங்கறச் செய்திடில். ஒருத்தன் தீயவையெல்லாம் உடையணும்னு போறோம். அப்ப என்ன ஆகு? அல்லவை உடைந்து இங்கு நல்லவை வருமே அப்படிங்கிற வாழ்வுமே. அல்லவை உடைந்து இங்கு நல்லவை வாழுமே அப்படிங்கிற. அருமை அருமை சார், அருமை சார். அதாவது மாற்ற முடிந்ததை செய், மாற்ற முடியாதை ஏற்றுக்கொள். இனி உலகத்துல இருக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த 2 வரி தான். நம்ம மாற்ற முடிந்ததை செய்யறது இல்லை, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்றது இல்லை. மிக சிறப்பு சார். ரொம்ப அதாவது இன்னொன்னு சொன்னீங்க நீங்க. அதாவது இப்போ ஒரு 15 பேர் இருக்கிற கூட்டத்துல வந்து ஆவரேஜா ஒரு 50 வயசு இருக்கும்போது 750 வருடங்களுடைய அனுபவம் நமக்கு பின்னாடி இருக்கு. அப்படி அந்த அந்த மீனிங் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்
இது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்ல அற்புதமான கருத்து. அடுத்தவங்கிட்டையும் மீனிங் இருக்குங்கிறான். எங்கிட்ட ஆமா, மட்டும் meaning டெஃபினட்டா இல்ல. நம்மகிட்டயே இருக்கு மீனிங். அதை பார்க்கறது கிடையாது. அடுத்தவங்கள்ட்டயும் இருக்கு. அதையும் அது ரெஸ்பெக்ட். சுத்தமா பாக்குறது இல்ல. அதான். அருமை, அருமை, அருமை சார். மிக்க அருமை. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி. வாழ்த்து. வாங்க பிரேமா மேடம். வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சார். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யாரு என்னன்றதையும் சொல்லிட்டீங்க. இந்த புத்தகம் ஆங்கிலத்துல என்ன பெயர்ல வழங்கப்படுது அதையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது வாபி சாபின்னு அந்த புத்தகம் இருக்கு. ஓ. நான் அந்த புத்தகத்தை தேடி போனேன். தேடி போன போது நிறைய நமக்கு இதுல கிடைக்குது, இணையத்துல. பலரும் ஒருத்தர் 2 நிமிஷம் பேசியிருக்காரு, ஒருத்தர் 5 நிமிஷம் பேசியிருக்காரு, ஒருத்தர் 11 நிமிஷம் பேசியிருக்காரு. நான் அதையெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா குறிச்சு சும்மா ஒரு ஆர்வமூட்ட வகையில 10 தான் எழுதினேன். உதித்தெழுந்தன்னு போட்டதுனால 9 மந்திரங்கள்னு போட்டேன். ஏதோ 9 மந்திரமும் 10வது மந்திரமான அந்த இம்பர்மனன்ஸையும் இம்பர்ஃபெக்ஷனையும் நோக்கி இருக்கு அப்படிங்கிறது மாதிரி நான் அதை மாத்திக்கிட்டேன். அந்த வாபி சாபின்ற புத்தகம் தமிழில் இருக்கா சார், ஆங்கிலத்துல இருக்கா சார்? ஆங்கிலத்துல தான் இருக்கு. நான் அவரு அதை நான் இதுல போடுறேன். அது நம்ம குரூப்ல அந்த ஆசிரியர் பெயரோட இல்ல அட்டைப்படம் இருந்தா அட்டைப்படத்தோட அதை போடுறேன். இது நீங்க எவ்வளவு தூரம் ஆராய்ச்சி செஞ்சு நீங்க இந்த அளவுக்கு அதை எடுத்து ரொம்ப எலாபரேட்டா பேசுனீங்க. உண்மையிலேயே இது வாழ்வு நெறிகள். நீங்க பேசுனதெல்லாம் எனிபடி கேன் ஃபாலோ அண்ட் தே கேன் பி ஹாப்பி. உடைஞ்ச பொருளை கூட அதை வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டு இது மாதிரி பண்ணி ஷோகேஸ்ல வைங்கன்னு சொல்றது, அது மாதிரி எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. இன்றைய தலைமுறையில நம்ம எல்லாம் கூட கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இருந்துகிட்டோம். இப்போ வந்து யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் வந்துருச்சு. எல்லா இடத்துலயுமே அந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி எல்லாம் பின்பற்றதுனால தான் அவங்க வந்து இன்னைக்கும் உழைப்பில் முதலிடம், உண்மையில் முதலிடம் இப்படி எல்லாம் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இருந்தது. கடைசியில நீங்க சொன்ன அந்த நானுமே Facebookல அதை படிச்சிருக்கேன். சொன்ன மாதிரி கால மாற்றம் நம்ம மாற வேண்டியது வந்து நம்மளுடைய அத்தியாவசியமா இருக்கு. ஆனா மாறும் பொழுது அதுல எதெல்லாம் நம்ம மாத்திக்க கூடாதுன்றதுக்கு ஒரு இது வந்து ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது சார் உரை. நன்றி நாராயணமூர்த்தி சார். நன்றி. நன்றி. இது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்று வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து டைரக்டர் பார்த்திபன் வந்து சொன்னார். ஏதோ அவருடைய நண்பருடைய குழந்தைக்கு பிறந்த நாள் போது இவர்கிட்ட காசே இல்லையாம். என்ன பரிசு கொடுக்கறதுனே தெரியலையாம். அப்போ என்ன பண்ணாராம், ஒரு வளையல் இருந்த வளையலை உடைச்சு அதில் வந்து ஒரு ஷேப் பண்ணி அதை வந்து ஒட்டி ரேப் பண்ணி போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. என்னடா இது மாதிரிலாம் சேருமே, நம்ம அது ஒரு 4 அணா அது விலை, இதை போய் நம்ம சேருமே, நமக்கு இது மாதிரி காசு இல்லையே அப்படின்னு வருத்தத்தில் போய் ஆனால் ஒரு சிறப்பாக போய் கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் கொடுக்கும்போது அவங்க திறந்து பார்க்கல. இவர் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு. இவர் கொடுத்த வாசல்ல மாட்டி இருந்திருக்காங்க. அதாவது வேஸ்ட்டுங்கிறது நான் பல விஷயங்கள்ல பார்த்துருக்கேன். நான் அது எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நம்ம வந்து எப்படி அதை நம்ம அணுகுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் பல முறை அனுபவிச்சிருக்கேன். சின்ன ஸ்க்ரூ கூட நம்ம சேர்த்து வச்சிருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் உதவும். அதை நான் பார்த்துருக்கேன். மட்டும் இல்ல சார், யார் கொடுக்குறாங்கன்னு அந்த மெமரிக்காக கூட அதை வந்து நம்ம வந்து அவருடைய நல்ல மனசு, அவர் நல்லா இருந்தா நல்லாவே கொடுத்திருப்பாரு. அது அழகு மாட்டிக்கிறோன்றதுக்கு மேல அந்த கேர் அவர் வந்து நேரடியா கொடுத்தாருன்னு அவர் ஏற்கனவே வினிதைத்தான் சொன்ன மாதிரி நான் மட்டும் தான் பெரிய ஆளுன்னு இல்ல, எதிரியுமே பெரிய ஆளுதான், அவரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்திருக்கிறாருன்ற ஒரு மனசும் அது இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது சார். இது எல்லாமே நம்ம வந்து அந்த பெர்சிவரன்ஸும் சரி, மாற்றம் எப்படி வந்து எதுக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதெல்லாம் மாற்ற முடிஞ்சதை வந்து மாத்திக்கணும், மாற்ற முடியாததை ஏத்துக்கணும், இது மாதிரி சொல்றதும் சரி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப உதவி. அருமை சார். தேங்க்யூ. சிவகுமார் சார். இல்ல போட்டுருக்கு. சரி சக்கரவர்த்தி சார் நீங்க பேசுங்க. அப்போ MOM தளத்தில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உரை தந்த ஐயா வினிதார் அவர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு உபதேசங்கள் இயேசுநாதர் வந்து அவங்களுடைய அந்த மலைப்பிரசங்கம்னு சொல்லுவாங்க. மலைப்பிரசங்கத்துல என்னென்ன சொன்னாரோ
அதே மாதிரி முகமது நபி அவர்கள் அவருடைய சீடர்களுக்கு என்ன சொன்னாரோ அதே மாதிரி போர்க்களத்துல கண்ணன் வந்துட்டு அர்ஜுனனுக்கு செய்த கீதோபச்சாரமும் இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு நிலைச்சு நிக்குது. அந்த மதங்கள் அதுதான் பயன்படுத்து. நம்ம என்னதான் வாழ்வியலோட எல்லாம் பண்ணாலும் அது நிலைச்சு நிக்குது. எதுக்கு எடுத்தாலும் கீதா உபச்சாரத்தை பாருங்க என்னென்ன சொல்லியிருக்கு. இப்படிதான் பெரியவங்களும் சொல்றாங்க. அதே மாதிரி நேற்றைய முந்தின நாள் நம்ம பண்ண மாதிரி அவையார் வந்துட்டு பண்ண ஆத்திச்சூடி அதெல்லாம் வந்துட்டு இன்றளவு நிலைச்சு நிக்குது. பெரியவர்கள் சொன்ன பழமொழிகள் அதெல்லாம் வந்து அவர்கள் அனுபவிச்ச இது அனுபவங்கள் அதையெல்லாம் பழமொழிகளாக இன்று நிலைத்து நிற்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணத்துக்காக அவங்க சொல்லிட்டு போகல. நம்முடைய வாழ்வியலையும் நீங்க சொல்லி வாழ்வியலையும் மெய்யியலையும் இணைக்கக்கூடிய அந்த பாலமாக இவர்கள் எல்லாம் இருக்கிறது. உண்மையான கருத்துக்கள். அது என்னவோ தெரியல, இந்த ஜப்பான் நாட்டினுடைய ஒவ்வொன்றுமே அது ஒரு தனித்துவமானதாக. ஜப்பான் உடற்பயிற்சிகள், ஜப்பான் பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய நீங்க அந்த குனிஞ்சி அதை வணக்கம் சொல்றாங்கன்றாங்க. நான் கூட அது ரொம்ப 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 ரசிச்சு பார்ப்பேன். அந்த ஜப்பானிய வணக்கம் சொல்றது அவ்வளவு குனிஞ்சி அவ்வளவு பெர்ஃபெக்டா அவ்வளவு இது பண்றது. அதனாலதான் இன்னைக்கு வந்து அதிக நாட்கள் உயிரோடு வாழக்கூடிய மக்களை கொண்ட நாடாக, அது நீண்ட நாட்கள் வாழக்கூடிய மக்களை கொண்ட நாடாக ஜப்பான் நாடு இருக்குதுன்றது ரொம்ப அவங்க ஒவ்வொன்றுமே ஒரு சில நுணுக்கத்தோடு பார்க்கிறாங்க. ஒரு 45-50 ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் ஒரு சினிமா பார்த்தேன், பிளாக் அண்ட் ஒயிட். அந்த காலத்துல சாலிடர் டிவில பார்த்த நினைவுகள் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பெரிய கதை, அது நான் ஷார்ட்டா சொல்ல பாருங்க. அந்த நாட்டுல அந்த ராஜா என்ன பண்ண ஒரு கட்டளை போடுறாரு. 70 வயசுக்கு 80 வயது 80 வயதுக்கு மேல உள்ள மூத்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து நிம்மதியா சாகணும், அவங்களுக்கு எந்த வித இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டுறாரு. அப்ப எப்படி நிம்மதியா சாகிறதுன்னா அவங்களை கொண்டு போய் ஒரு மலையில விட்டுட்டு வந்திருக்க. அவங்க அப்படியே தவம் இருந்தோ எப்படியோ இருந்து அப்படியே அவங்க அந்த இடத்துக்கு போய் நம்ம கண்பார்கள் இல்லாத அப்படின்னு அந்த கதையினுடைய இது போகும்போது அந்த வலிகள் அது உண்மையிலேயே அப்படி வந்துட்டு நல்ல பழக்க வழக்கங்கள் ஜப்பானியர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லலாம். வேற கிட்ட அந்த மாதிரியான இதுல இருந்து நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப அருமை. நீங்க சொன்ன அந்த 9 மந்திரங்கள் அல்லது தத்துவங்கள்ல ஒவ்வொரு நாளும் கீப் இம்ப்ரூவிங், அது உண்மையில நம்ம தாமே நம்ம புதுப்பிச்சுக்கணும். இன்னைக்கு வந்து நிக்க இருக்கக்கூடாது, அதை இன்னும் கொஞ்சம் அப்படியே இதுவாக்கணும். அப்ப ஒப்பட்டாரின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, வசந்த கால பூக்கள் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அது வந்துட்டு அது அந்த காலத்துல அது பூக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அது போகும்னு சொன்னீங்க. அப்புறம் இக்கிகாரின்னு சொல்லி வாழ்க்கையில குறிக்கோள்கள், இதுதான் லட்சியம், இப்படிதான் இருக்கணும், அந்த லட்சியத்தை அடையிறத நான் முயற்சி எடுப்பேன் அப்படின்னு அந்த நாளும் அதை இது பண்ண சொன்னீங்க. அதுக்கப்புறம் மோட்டோமான்னு சொல்லி எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது உண்மையிலேயே சொல்லுவாங்க, நம்ம குப்பையில போறதெல்லாம் தொப்பையில போடாதீங்க, கண்டதை சாப்பிட்டு வயிற்று நினைச்சுக்காதீங்க, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சாப்பிட்டு உடம்பு கற்றுக்காதீங்கன்னாங்க. ஆனா இது வந்துட்டு எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற அந்த இதுல சாப்பாட்டுக்கு அவங்க சொன்னது உடல் நலத்துக்காக, ஆரோக்கியத்துக்கு, எதையும் வேஸ்ட் பண்ணாத அதை பயனுள்ளதா ஆக்கணும் என்ற அந்த ஒரு கருத்து ரொம்ப நல்லதா இருக்கு. அப்புறம் மோனோவான்னு சொல்லிங்க, அன்னைக்கு இருக்கிறது அன்னைக்கு ரசிச்சேன். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செய்திகள். நான் கூட என் பேரப்பிள்ளைங்க கிட்ட சொல்லுவேன், இப்பதான் நீங்க தாத்தா தாத்தா ஓடி வரீங்க, இன்னும் கொஞ்சம் வளர வளர என்ன பண்ணி கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருப்பீங்க. அதனால இப்பவே என் கூட சேர்ந்து விளையாடுங்க, இப்பவே என் கூட பேசுங்க. அது அவ்வளவுதான். அந்தந்த டே பை டே அதுகிட்ட அந்த மாற்றங்களை நான் பாக்குறேன். நான் கண் கூட என் பேரப்பிள்ளைங்க கிட்ட பார்த்திருக்கேன். ஒரே ஒரு குறுக்கீடுக்கு பொறுத்துங்க. நான் உங்க இதை எழுதி வச்சிருக்கேன், இந்த இடத்துல சக்கரபாணி சார் எழுதியிருக்கேன். என்னன்னா இது வியத்தல்னு சொல்லுது, வண்டரிங் சொல்றாங்க. அதாவது நம்ம வியக்கிறதே விட்டுட்டோமா. இப்ப நீங்க வியக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், யாருடைய விளையாடலையோ என்னமோ கண்ணன் சின்ன பிள்ளைல அப்படி இருந்தா இப்படி இருந்தான்னு விளையாடுறதெல்லாம் நினைக்கிறமே ஒழிய, வியக்கிறமே ஒழிய, எங்கெங்கேயோ இருந்த விஷயங்களை எல்லாம் வியக்கிறமே ஒழிய, நேர போய் நீங்க பார்த்துட்டு அந்த வியந்து நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க. எங்க அந்த அருவி, நீங்க உடைய டூரு அதை போட்டிருக்கேன், சக்கரபாணி சார் டூர்னு எழுதி வச்சிருக்கேன். அதாவது நான் என்ன சொல்றேன், வியக்கிறதுக்கு நிறைய இருக்கு நம்மளை சுத்தி. நம்மோட சாப்பாடை வீட்டுல வச்ச சாப்பாட்டை வியக்கல, வியக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு.
அதாவது சின்ன பிள்ளையில இருந்து அதுக்குதான் அதை எழுதி வச்சேன். நம்ம இப்ப வியக்கிறது கற்பனையில ஒண்ண உருவாக்கி அதுக்கு ஒரு நகையை போட்டு அல்லது ஒரு கிரீடத்தை வச்சு வைரத்தை வச்சு அதையெல்லாம் வியக்கிறா. நீ இயற்கை கொட்டி கிடக்கு, இயற்கையோட இருக்கு. அதைத்தான் ஜப்பானிய இதுகள்லாம் சொல்லுது. ஒவ்வொரு அந்த பூவை அந்த நேரத்துல வியக்கிறது, அந்த நீர் மேல படுறது இது எவ்வளவு இதுவா இருந்திருக்கும். அது வாழ்க்கை. இந்த நான் சொல்ற ஒரு 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 உருவத்துல ஒரு ஒரு நகைய அனுபவிச்சு அணிவிச்சு நம்மளே கற்பனை பண்ண உருவம் தான் அது. அந்த இது ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சுங்களேன். அதை வியக்கிறதுக்கு பதிலா வாழ்க்கைய, மனிதர்கள, சுற்றுப்புறத்தை வியக்கணும்னு தான் சொல்றாங்க. அதனால எழுதி வச்சு இந்த இடத்துல நீங்க அந்த இது சொல்ற மோனோவேர் சொல்றீங்கல்ல, அந்த பூ அதுக்காக எழுதி அன்னைக்கு உள்ளத அன்னைக்கு நம்ம ரசிச்சிடணும். அது வந்துட்டு அடுத்த நாள் வந்து அது இருக்குமா, நாம ரசிப்போமா, நாம உயிரோடு இருப்போமான்றது இல்ல. எப்ப எதை பாக்குறோமோ அதை அன்னைக்கு ரசிச்சிடணும். அது வந்து நல்ல அருமையான கதை. அடுத்து தின்சுகின்னு சொன்னீங்க. மண்கோளை வந்து மதிப்பு கூட்ட செய்யணும். நான் வந்து ஒரு 2 தடவை போயிருக்கேன். சண்டிகார்ல ஒரு பார்க் ஒண்ணு இருக்குது. அங்க உண்மையில போற பிரமிப்பா இருக்கு. நாம எதெல்லாம் வேண்டாம்னு தூக்கி குப்பையில போடுறோமோ அத்தனையும் அங்க மதிப்பு கூட்டி அங்க வச்சிருக்காங்க. நம்ம தலைமுடியில இருந்து ஒவ்வொரு வீட்டுல பயன்படுத்துற எல்லா பொருட்களையும் எது வேஸ்ட் குப்பையில போடுறோமோ அந்த குப்பையில இருக்கிற அத்தனையும் அங்க வந்து காட்சிக்கு வச்சிருக்காங்க. நல்லா உருவப்படுத்தி அந்த பார்க் முழுக்க அதுதான் எது வேஸ்ட் ஆகுதோ அதை மதிப்பு கூட்டி அங்க வச்சிருக்காங்க. அது உண்மையிலே ஒரு பயனுள்ள ஒரு இதுவா இருக்குது. அதுக்கப்புறம் அடிக்கடி குறுக்குது சொல்லுங்க. இதுல 102 வயதுக்காரதான் கேரளாவில இந்த கொட்டாங்குச்சி இருக்குல்ல, அதுல விதவிதமா செஞ்சு வச்சிருக்காராம். அப்ப அந்த இக்கிகாயின்னு நம்ம அங்க சொன்னோம்ல, வயதாகி விவசாயம் பண்ணி அந்த காய்கறியை வித்து பணமும் பண்ணி அவன் பண்றான், அப்புறம் கொண்டாட்டமா இருக்கான்ல. அத கேரளாவில ஒருத்தர் இந்த இத அந்த ஒண்ணு வேஸ்ட் இல்லைங்கிறது சார், நாறு வெறும் நாறு தூக்கி போடுறத கயிறாக்கிடுறாங்க, கயிற்று கட்டில ஆக்கிடுறாங்க. இந்த இதையும் குறிச்சு இருந்தேன். நீங்க தொடருங்க. சாரி, தொடருங்க. இல்ல. அப்புறம் காமாண்டத்துல தினம் உழைக்கணும்னு அது ஒரு இது. நம்ம வந்து இதெல்லாம் ஒரு நல்ல தத்துவங்கள் இத அவங்க இது பண்ணுது. அடுத்து சிக்காதா கானான்னு சொல்லிட்டு மாற்ற முடியாததை ஏத்துக்கணும். இதுக்காக போயிட்டு ஐயோ அதை மாத்த முடியலன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அதை ஐடியா வைக்காத. மாத்த முடிஞ்சா மாத்திக்கணும், மாத்த முடியலையா அதை ஏத்துக்கணும். அது ரொம்ப இதா இருக்குது. அடுத்த யோஜன்னு சொல்லி பிடிச்சிங்க. உனக்கும் ஒரு மீனிங் இருக்குது, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அது நம்ம கிட்ட விட்டு நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்றது இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டயே 1000 இருக்கலாம். அதுதான் நாராயணமூர்த்தி சாரோட சொன்ன கரெக்டா நீங்க சொன்னது அவர் மறுபடியும் சொன்னார். ஒவ்வொருத்தரும் ஒரு 50 வயசு இருக்கிறதுனா 10 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மொத்த அனுபவங்கள் அது அப்படியே சேருது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்கள். நீங்க இன்னைக்கு சொன்னது அத்தனையுமே பெரிய தத்துவம். நீங்க படிச்சீங்க, யாரோ எழுதுனாங்க, ஆனா எங்களுக்கு அதை பகிர்ந்துக்கிட்டீங்க. அது உள்ள பயனுள்ள செய்திகள் அத்தனையும் இதெல்லாம் வாழ்க்கையில கடைபிடிக்கும். அதுதான் மெயினான ஒன்று. உண்மையாக அருமையான உரை தந்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றி சார். சிவகுமார் சார் தொகுத்து சொல்லிட்டீங்க. வணக்கம் சார். ரொம்ப ரசித்து படிச்சு சொல்லிருக்கீங்க சார். நான் ரொம்ப ரசிச்சுறேன். நீங்க சொல்ற முறைகளை ஒவ்வொன்றுமே நீங்க சொல்ற அவ்வளவு கிட்டத்தட்ட நான் அடாப்ட் ஆயிருக்கேன். மேபி இவ்வளவு பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டேன். எப்போ பசங்களுடைய அந்த பொம்மைகளை எல்லாம் பிளாஸ்டிக் பொம்மைல ஒரு மூட்டை நிறைய மேல இருக்கு. எப்போ இப்ப இந்த குழந்தைங்களோட எல்லாம் மேல இருக்கு. குழந்தைங்களுக்கு என்னைக்காவது காட்டிக்கணும்னு ஆசை. அப்படியே ஒரு பரன் மேல அவ்வளவு குப்பைகளை சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு நாள் எல்லாம் எடுத்து போடணும். இந்த உட்காந்துட்டு சேர் உடஞ்சி போச்சு. அது இந்த இரும்பு பாத்திரம்லாம் பார்த்தாக்கா இது கிட்டத்தட்ட 6000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். 1000 ரூபாய் லைஃப் ஆயிடுச்சு. அது அயனெல்லாம் எடுத்து தூக்கி போட நினைச்சா இது நல்ல வேலைக்கு போகுது. 5 கிலோ 6 கிலோ போகணும்னு கேட்டா 40 ரூபாய்க்கு மேல போக 50 ரூபாய்க்கு மேல போகலாம். தூக்கி வச்சுட்டாரு. நம்மளும் அயன் நமக்கு மனசு வரமாட்டேங்குது. இன்னொரு நாளைக்கு அதே 50 ரூபாய்க்கு தான் போட போறாங்க.
மனசு எல்லாத்துக்குமே இது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். அதுல இருக்க அயன் ராட் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் ஆக வச்சுட்டு இருக்கேன் நான். இதுல இருக்கிற அவ்வளவு விஷயமா இருக்கும். பாத்ரூம் டாய்லெட் 3 பாத்ரூம் நான் தான் கழுவி வச்சுக்கிறேன். வீட்டுல வேலைக்காரங்க எல்லாம் கழுவி விட மாட்டாங்க. இது வேற ஆள விடக்கூடாது. ஸோ எல்லாம் ஸோ ரசித்த செயல் சொல்லிருக்கேன். நான் மெடிடேஷன் செயல் சொல்லிருக்கேன். அந்த முறையில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அது மெடிடேஷன் முறையில செயல்படுறீங்க. அதை நான் முயற்சி பண்றேன். நீங்க சொன்னதெல்லாம் நான் பாசிட்டிவ் ஆட்டுவேன், ஏற்றுக்கொள்ளுவேன். அக்செப்ட், ஐ ஷுட் அக்செப்ட் டயர்ட். ஐ ஷுட் அக்செப்ட் மோர் ஒரு மெடிடேஷன் முறையில செய்யணும்ன்றதை இப்ப நான் ஏற்றுக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்கு சார். எதுக்கு எடுத்தாலும் எல்லாரும் எப்பவும் நம்ம அப்ரூவலுக்கு தான் ஏங்குறோம். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அப்ரூவல், ஒரு லைக் வேணும், ஒரு பாராட்டு வேணும், ஒரு கைத்தட்டல் வேணும், ஒரு தம்ஸ்அப் வேணும். இதுலதான் நம்ம இருக்கோம். பசங்கள்லாம் எங்க பிள்ளைங்க, என் பிள்ளைங்க சொல்றதெல்லாம் கவனிக்க காலையே கேட்க மாட்டாங்க. ஆனா என் குழந்தைங்க கிட்ட தாத்தா கிரேட் கிரேட் தாத்தா, நான் பாட்டெல்லாம் பாடுறாங்க அப்படின்னா ரியலி கிரேட் தாத்தான்றப்போ அந்த அப்ரூவலுக்கு தான் நம்ம ஏங்குறோம். அதெல்லாம் நீங்க கரெக்டா சொன்னீங்க. நான் ரசிச்சேன், ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சேன். அந்த உடைந்த காலம், ஜப்பான்ல எப்படி இருந்த உடைந்த காலங்கள்லாம் எப்படி முன்னேறி வந்திருக்காங்கன்னு நீங்க அழகா ஆரம்பிச்சு சொன்னீங்க. எல்லாம் அழகா போட்டு சொல்லிருக்கீங்க. ஐ என்ஜாய் எவ்வரி பிட் ஆஃப் யுவர். எல்லாம் ரசிச்சேன். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கோவர்தன் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். மிகச்சிறந்த உரை, நன்றி வினைத்திருத்தான் சார். ஸோ இதில் 9 பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, ப்ளஸ் ஆடடாக 1 பாயிண்ட்டும் அடிஷ்னலாக கொடுத்துருங்க. 9 பாயிண்ட் வாங்கினதுக்கு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ கீப் இம்ப்ரூவிங்ன்றது உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு அட்வைஸ். ஸோ எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. இதில் ஒரு பழைய பாடல் ஐ திங்க். ஸோ இந்த ஆணும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு ஒரு பட்டுக்கோட்டையார் பாடினதா கேட்டிருக்கேன். ஸோ அது ஞாபகம் வந்தது. ஸோ இந்த ஒரே காலகட்டங்களில் ஒரே சமநிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் வேற நேரத்தில் பூக்கள் பூத்து அதனுடைய தன்மையை செய்யுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன். ஸோ மனுஷனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இளமை காலம், வாலிப பருவம், பொருளீட்டுகின்ற நேரம், முதுமை, இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டங்களில் அது அந்தந்த ஒரு பரிமளிக்கும் தன்மை ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டுன்றதையும் நிரூபிச்சிருக்கு இந்த வார்த்தை. இக்கிகையும் வாபிசாபியும் நிறைய நம்ம தளத்திலையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இதில் நத்திங் இஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது நம்ம நிறைய நேரத்தில் நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம். நம்மளுடைய வியூலேயே அது பர்ஃபெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு போராடி தோற்று போயிடும் ரொம்ப நேரம். ஸோ அக்செப்ட் இட், கூர்ந்து நோக்கினால் அது தெரியும் நமக்கு. ஸோ எதையும் வேஸ்ட் செய்யக்கூடாதுன்றது மிகப்பெரிய சமுதாய பொருளாதார சீர்திருத்தம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய இன்னைக்கு வேஸ்ட்டுன்னு பார்க்கும்போது செர்டன் எக்ஸ்டென்ட் ஒரு சில ரீசைக்கிள் பண்ணுறோம், ஒரு சில எல்லாம் வேஸ்ட்டாகவே போகுது. ஸோ அதையெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் ஒரு தோணுது இந்த நேரத்தில். ஸோ அதே மாதிரி எதையும் வேஸ்ட்டுன்னு சொல்லும்போது ஒரு பழமொழி ஞாபகம் வருது, செல்லா காசிலேயும் செப்பு உண்டு, செல்லா காசிலேயும் செப்பு உண்டு. ஸோ அந்த செப்புவை வச்சு திரும்பி நாம் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு பாயிண்டாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு கைப்பிடி சோற்றில் உலக சமாதானத்தை பார்க்கலாம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர் கிளாஸில் சொல்லுவாருங்க. ஸோ அது ஒவ்வொருவருடைய உழைப்பும் தான் கடைசியாக நமக்கு சேருது. அதனால் எல்லாருக்கும் நன்றி உடையவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு நிறைய புராணங்களையும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போவே நம்ம அதை ஒன்றும் ரசிக்கணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வானத்தில் மேகம் போகிறதோ கூட ரசிக்கணும், பூ மலருது, பூ வாசம் எல்லாமே ரசிக்கிறதுக்காக தான் நம்ம கடவுளே படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் ஒரு பெரிய உண்மை. ஸோ உடைந்த மண்கோலைக்கு மதிப்பு கொடு, உடைஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு தூக்கி எறியாமல் அதுக்கும் மேக்சிமம் ட்ரை பண்ணி அதுக்கு ஒரு ரீபர்த் கொடுக்குற மாதிரியும் செய்யலான்றது பெரிய ஒரு அட்வைஸ். ஸோ நீ உன் வேலையை செய்து கொண்டு இருக்கு, சுனாமி வந்த போதும் அப்படின்னும் போது நிறைய நாடுகளில் இப்போ பெரிய போர் பதட்டம் இருக்குது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது
அந்த பாதிக்கப்பட்ட இடத்தை தவிர சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேஷுவலா தான் போயிட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. அதையும் நான் டிவியில பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள், நல்ல ஒரு கருத்து. ஸோ நமக்கும் மீனிங் உண்டு, அடுத்தவருக்கும் மீனிங் உண்டு. இது வந்து பைபிள்ல தன்னை போல் பிறரையும் நேசி என்றது பொதுவான கருத்து, நல்ல ஒரு கருத்தும் கூட. ஜப்பானியர்களுடைய பணியை பற்றி பேசுனீங்க சார். அவங்க வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா டீ கொடுக்கறதுக்கு தனியா ஒரு ப்ரொசீஜரே வச்சிருக்காங்க. ஸோ அந்த டீ மக்களை கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அவங்கள ஒரு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல உட்கார வச்சு அவங்களோட பேசி பழகிறதுன்றது பெரிய ஆர்ட். அதெல்லாம் வந்து அவங்க கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது. அதே மாதிரி டாய்லெட் கிளீனிங் பற்றி சொன்னீங்க. ஸோ காந்திஜியுடைய சுயசரிதிலையும் எழுதியிருக்காரு. அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் போதும் இங்கே வந்த பிறகும் சபர்மதி ஆசிரமத்திலையும் அவருடைய டாய்லெட்டை அவரே தான் கிளீன் பண்ணாருன்றதையும் நம்ம அறியப்படுகிறோம். ஸோ இது வந்து தன்னுடைய அழுக்கு நீங்குதல் மட்டுமல்ல, ஜப்பானியர்கள் வந்து அது ஒரு லக்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட்லையும் அது கொண்டு வராங்க. ஸோ அது இண்டிவிஜுவலாக செய்யணுன்றதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷூ ஸ்டாண்டை வந்து கரெக்டாக விடணும் அப்படின்றது. ஸோ நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் நம்ம போகும்போது பார்த்தோம்னா வெளியே வந்து எக்கச்சக்கமாக சிதறி கிடக்கும். எந்த செப்பல் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. திரும்பி வரும்போது நம்ம போடுறது கஷ்டமாக இருக்கும். அதுவே ஒழுங்கமைப்பாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அந்த ஒரு ஒழுக்கத்தை தான் வந்து சமுதாயம் எதிர்பார்க்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஜப்பானியர்கள் வந்து நிறைய ப்ளூ ஜோன்ஸ், இந்த வயது முதிர்ந்தவர்கள் 100 வயதை கடந்தவர்கள் அவருடைய வில்லேஜஸ் வந்து நிறைய அதிகம். நம்ம முத்தைய ராமநாதன் சார் கூட நிறைய ப்ளூ ஜோன் பற்றி பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த தளத்தில். ஸோ அவங்களுடைய ஜோன், அந்த ப்ளூ ஜோன் வர்றதுக்கு காரணம் எல்லாம் வந்து இந்த அடிப்படை வாழ்வியல் தத்துவங்கள் தான் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இப்போ தற்காலத்தில் ஜப்பான் ஒரு காலத்தில் வந்து மற்ற நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்த போது இப்போ அவங்க மேற்கொள்கிற பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியானது வந்து சமாதான கொள்கை தான். ஸோ மற்ற நாடுகளை பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக சமாதானத்தை தான் அவங்க ஏற்று அவங்க செயல்படுத்திட்டு அவங்க முன்னேறிட்டு வர்றாங்க. ஸோ வாழ்க்கைக்கு ஏற்ற பாடம் சார், மிக நல்லா இருந்தது இன்னைக்கு. ஸோ கைபேசி உடையும் காலம் மிக அருகில் இருக்கிறது. ஸோ நன்றி வினய் தீர்த்தான் சார், நன்றி ஸ்டீஃபன் சார், நன்றி நாராயணமூர்த்தி சார், நன்றி சார், தேங்க்யூ. கைபேசி உடைஞ்சா அப்புறம் எப்படி நம்ம இன்னைக்கு கூட்டத்தை வந்து கேட்டிருப்போம்? அது வேற ஒரு மாதிரி வரும் மேடம். இல்ல மேடம், இப்பயே வந்து பிளாஸ்டிக்ல வந்துருச்சுங்க. பிளாஸ்டிக் ஷீட்டு, ஆமா, பிளாஸ்டிக் ஆல்ரெடி அண்டர் ட்ரையல்ல இருக்கு. வெறும் ஷீட் மட்டும்தான், அதே சைஸ்ல பிளாஸ்டிக் ஷீட்டு. இவ்வளவு வெயிட்டே கிடையாது, அது மில்லிகிராம் நேனோகிராம்ல இருக்கு. ஸோ அது ஆல்ரெடி இன் ட்ரையல், கூடிய விரைவில் வந்துவிடும். வணக்கம் சார். வணக்கம். அதாவது எப்பவுமே வினய் தீர்த்தான் சாருடைய ஹெட்லைன் போடும்போது பிளேயரை பார்த்தாலே ஒரு கேச்சிங்கா இருக்கும். அது வித்தியாசமா இருந்தது. வேற எதுவும் புக் ரிவ்யூ பண்றாங்களா இல்லை வேற? எப்பவுமே உங்களை பொறுத்தவரை ஒரு ஃபார்முலா மேன், நீங்க எதா இருந்தாலும் ஒரு ஃபார்முலா 1 2 3 இந்த அடிப்படையில தான் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. எல்லாரும் சொன்னபடி அதாவது அழகா பகுத்தும் தொகுத்தும் ஏன்னா விழாவரை நம்ம சிறப்பா சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே ஜாப்பனீஸனுடைய அவங்க அந்த மாதிரி அடிபட்டதுனால தான் அவங்களுக்கு இந்த அறிவு வளர்ந்ததான்னு தெரியல. அடிபட்ட நாடுகள் இருக்குது, ஆனா ஜாப்பனீஸ் மாதிரி எழுந்து நின்ற ஒரு நாடு உலகத்திலேயே ஜப்பான் அடிக்க எந்த நாடுமே இல்லை. அது தொழிலா இருக்கட்டும், வாழ்வியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், அவங்கவுங்க பாணியில எந்த சச்சரவும் இது இல்லாம நம்மளை விட நான் என்ன கேட்டேன்னா, என்ன சொல்றது, இந்தியா பொறுத்தவரை வேற்றுமையில் ஒற்றுமை அந்த மாதிரி பல மல்டி கலர் தான் நம்ம நேசம் சொல்றோம். இருந்தாலும் இந்த காழ்ப்புணர்ச்சிகள் இப்போ உள்ள ஜெனரேஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஆனா அந்த நாட்டுல அது பார்க்கவே முடியல. சின்ன வயசா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் அதை பவ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஆளை அதாவது வணங்குறதுங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய செயல்கள். அழகா ஒரு 9 சொன்னீங்க. 9 வாசல் திறந்து கடைசியா 10வது வாசல் பெரிய வாசலை திறந்து அறிவை புகுத்திருக்கீங்க. இன்னைக்கு பக்கெட் நிறைஞ்சிருக்குது. அதனுடைய வாழ்வியலையும் அதையும் நிறைஞ்சி நம்ம வழி நடத்துவோம். நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொண்டு நம்முடைய ஜெனரேஷனுக்கு இதை கடத்துவோம். நன்றி சார். ஃபார்முலா திலகம்ங்கிற பட்டம் வச்சிடலாம். ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. பிரசன்னா வாங்க. வாங்கம்மா சார். வணக்கம் சார்.
உங்ககிட்ட பேசணுன்றதுக்காகவே இன்னைக்கு ரொம்ப நான் வெயிட் பண்ணேன். நல்ல வேளை கால் கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா இருந்தது சார். இது வந்து பர்சனலா இப்போ நாங்க இருக்கிற ஐடி பீப்புளுக்கு இது அத்தனையுமே இப்ப தேவையான ஒரு கான்செப்ட். இதுல இருந்து நீங்க சொன்ன 9 பிளஸ் போனஸ் 1 அந்த 10 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப எங்களுக்கு இப்ப தேவையான ஒரு விஷயம். அந்த தொடர் முயற்சி அது இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அதுல நம்ம தொடர்ந்து நம்ம கத்துக்கல இல்ல தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம எஃபர்ட் போடல அப்படின்னா நம்ம உலகத்தோட ஓட முடியாது, சர்வைவ் பண்ண முடியாது அப்படின்றத ஏஐ புரிய வச்சிருக்கு. அதை நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே அந்த தொடர் முயற்சி கைசர் பிரின்சிபிள் சொன்னீங்க. அதே மாதிரி 2வதா 4 வகை பூக்கள் வேற வேற காலத்துலதான் இருக்கும், ஒரே நேரத்துல இருக்காது அப்படின்னீங்க. அப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி யாரும் யாரோடையும் போட்டி போட தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். நேத்திக்குன்னா இன்னைக்கு என்ன கம்பேர் பண்ணி நான் இம்ப்ரூவ் ஆனேன்னா போதும் அப்படின்றது. அதே மாதிரி பர்பஸ் இன் லைஃப் இக்கிகாய் சொன்னீங்க. நமக்கு எல்லாருமே ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் எங்க ஓடுறோம்னு தெரியாம நமக்கு ஒரு பேஷன் இருக்கணும், அதுக்கு முக்கியமா ஒரு டைரக்ஷன் இருக்கணும், அந்த டைரக்ஷனை நோக்கி போகணும். அப்படி போகும்போது நம்ம எங்க போறோம், எதுக்கு போறோம், எங்க நிக்கணும், எப்ப நிக்கணும், அது எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம அது தெரியாம ஓடுறதுனாலதான் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றோன்றது ஒண்ணு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலயுமே உழைப்பு இருக்கு, எதுவுமே வேஸ்ட் இல்லை. அதுக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. அது நான் வீட்லயே பார்த்திருக்கேன். ஒரு சார் நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஆணி ஏதாவது ஒண்ணு ரிப்பேர் பண்ணி இருந்தா கூட அது கொஞ்சம் தூர் போடிச்சிருந்தா கூட அப்பா எடுத்து ஒரு டப்பால போட்டு வைப்பாங்க. வேற ஏதாவது சமயத்துல அந்த சின்ன ஆணி தேவைப்படும், அப்ப தேடுனா கிடைக்காது, இதை எடுத்து வை அப்படின்னுவாரு. சோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரீகலெக்ட் பண்ணி பாக்குறேன் நானு. அதே மாதிரி எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, இப்பவே நம்ம அனுபவிக்கணும், நம்ம எல்லாத்தையுமே ரசிக்கணும் அப்படின்றது சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மை. நேத்திக்கு எங்க நெய்பர் ஒருத்தர் நேத்திக்கு காலையில இருந்தாரு, ஏதோ சம் ஃபேமிலி ப்ராப்ளம் சூசைட் பண்ணிட்டாரு. காலையில இருந்தவரை அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ்ல இல்ல இன்னைக்கு வந்து முடிச்சு எடுத்துட்டே போயிட்டாங்க. சோ அப்ப லைஃப் வந்து எவ்வளவு அன்சர்டனிட்டி, அது நம்மளா தேடினாலும் தானா வந்தாலும் அப்போ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ, நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நமக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னு பட்டா அதை நம்ம போஸ்ட்போன் பண்ணாம உடனே செய்யணும். அது சின்ன ஒரு அல்ப சந்தோஷம்னுவாங்கல்ல, அப்படி இருந்தா கூட நம்ம அதை அனுபவிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து கிங்ஸுக்கே சொன்னீங்க, உடைந்த மண்குவளைக்கும் மதிப்பு கூட்டு உண்டுன்ட்டு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா அதை பெரியவங்களை நம்ம மதிக்கணும், வயசாயிடுச்சுன்றதுனால அவங்கள விட்டுறக்கூடாது, இல்ல ஒரு ஒரு உடல் ஊனமுற்று இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு குறைபாடு இருக்குன்றதுனால அவங்கள ஒதுக்கிடக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். அது ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அந்த வயசுக்கோ அறிவுக்கோ திறமைக்கோ கொடுக்க வேண்டிய மதிப்பை நம்ம கொடுக்கணும். யாருமே வேஸ்ட் இல்லை, எதுவுமே வேஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் இன்பெர்மனன்ஸ் சொன்னீங்க. நம்ம சுனாமியே வந்தா கூட நம்ம வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. கண்டிப்பா அது செய்யணும். ஆனா நம்ம ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுறோம்னா ஏதோ ஒரு காரணம், இப்ப வேலை பார்க்குறோம், நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு சோர்வு வருது, கொஞ்சம் அப்படியே பேக்ல போயிடும். நான் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு. பட் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான காலம் வர்ற வரைக்கும் நம்ம எஃபர்ட்டை நிறுத்தாம போடணும். அத நமக்கு அந்த வருத்தம் இருந்தா கூட ஒரு நாள் நம்ம சோர்வா இருந்துட்டு திருப்பி பேக் டு ஃபார்ம் அதே ஃபுல் எஃபர்ட்டோட நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது நமக்கு வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், மாற்ற முடிந்ததை மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள். நம்ம என்ன பண்றோம்னா மாற்ற முடியறத மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிடுறோம், சம்டைம்ஸ் மாத்திடுறோம். ஆனா மாற்ற முடியாததை ஏத்துக்கணும்ன்ற இடத்துலதான் நமக்கு பிரச்சனை. நமக்கு அந்த பக்குவம் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆகுறதுனாலதான் நிறைய நம்ம ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றோமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இன்னொன்று வந்து எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு மீனிங் இருக்கு. அது
சொன்னீங்க. கண்டிப்பா அது இருக்கு. ஏன்னா இது வந்து நான் வேற சில இதுல கூட படிச்சிருக்கேன். நம்ம சொல்றோம் ஒரு குழந்தையே இருந்தா கூட ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றது குறுகிய ஒவ்வொரு காலத்துல இருக்கு. ஸோ அப்படின்னும் பொழுது அவங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அந்த கடமையை அவங்க முடிச்சுட்டா அவங்க வந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் படிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு கரெக்ட்ன்றது எனக்கு தெரியல. ஆனாலும் எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு மீனிங் இருக்கு. ஒரு பர்பஸோட தான் வந்திருக்காங்க அப்படின்றது சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து வாபிசாபி சொன்னீங்க. குற்றம் செய்யாதவர்கள் யாருமே இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். நம்ம எவ்வளவுதான் நல்லவங்கன்னு வெளியில சொல்லிக்கிட்டாலும் நம்ம உள் மனசுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயமாவது நம்ம நிச்சயமா தப்பு பண்ணிருப்போம். தப்பே பண்ணாதவங்க அப்படின்றது யாருமே இல்லை. இந்த புத்தர் சொன்னார்ல, ஒரு அம்மா உங்களோட கணவர் இறந்த உடனே நீங்க தான் இவ்வளோ சக்தி வச்சிருக்கீங்களே, அந்த கணவர் உயிரை மீட்டு கொடுங்கன்னும் பொழுது எந்த வீட்டுல இறப்பே இல்லையோ அங்க போய் ஒரு படி கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னதா ஒரு கதை சொல்லுவாங்க. இறப்பு இல்லாத ஒரு வீடுன்றது கிடையவே கிடையாது. ஸோ அதனால அதை அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தப்பு செய்யாதவங்க அப்படின்றது யாருமே இல்லை, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. கடைசியா அந்த கவிதை சொன்னதுல வந்து நிரந்தரம் உடைவது நிதர்சனம் ஆகையால் உடைவது உலகில் நிரந்தரமானது. அது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது சார். மொத்தத்துல இது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் டாக்ஸ். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அருமை அருமை. ரொம்ப அருமை. நல்ல நட்சலா கொடுத்துட்டீங்க அவர் பேசுனதை. அருமை அருமை. தேங்க்யூ. கல்யாணி மேடம் இருக்கீங்களா? இருக்கேன் சார். நான் ரொம்ப லேட்டா வந்து ஜாயின் பண்ணேன். வாங்க. எல்லாரோட உரையும் கேட்கும்போது ரொம்ப ஏதோ பெரிய ஒரு விஷயத்த வந்து நம்ம வினயதீதன் சார் அழகா சொல்லியிருக்காருன்னு மட்டும் தெரியுது. இப்போ இவங்க பிரசன்னா பேசுனது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஆக்சுவலா எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா கொண்டு வந்து சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க பிரசன்னா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சிறப்பு சிறப்பு. ரொம்ப நீங்க அற்புதமா வந்ததே இருந்தது சார். எங்களுக்கு மகிழ்ச்சி. கல்யாணிமா வந்ததே அந்த சபை ஆமா ஆமா நிறைஞ்சிருச்சு. ஆமா. சார் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். லாரி பேக்கர் தெரியும். ஒரு ஆர்கிடெக்ட், பிரிட்டிஷர். அவர் வந்து கேரளால வந்து இருந்தாரு. எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. அவர் வந்து வேஸ்ட் மெட்டீரியல் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்னா அது நிறைய வேஸ்ட் ஆகும். இரும்பு வேஸ்ட் ஆகும், செங்கல் வேஸ்ட் ஆகும், நிறைய சின்ன சின்ன பிட்டு பிட்டா ஆகும் இல்லையா? அவர் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டார். அவர் பல இடங்கள்ல வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கம்பியெல்லாம் வெல்டு பண்ணி ஒரு மாதிரி ஷேப் கொண்டு வந்து கேட்டாக ஆக்கியிருக்காரு அவர் நிறைய. அது வேஸ்டான செங்கல்லாம் கூட விட்டு வச்சுக்க மாட்டார். அதை எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவாராம். ஒரு பிட்டு கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் அவர். இந்த லோ காஸ்ட் ஹவுசிங்ல ரொம்ப ஃபேமஸ் அவர். லாரி பேக்கர் நீங்க போய் தேடி பாருங்க நீங்க. ஒரு அற்புதமான மனிதர். இங்கிலாந்துல இருந்து வந்து அவருடைய சொந்த பணத்தை செலவழிச்சு நிறைய பண்ணியிருக்காரு அவர் இந்தியாவுக்கு. அது வந்து அது அது நினைவுக்கு வந்தது எனக்கு. இது இங்க சொல்லும்போது அது நினைவுக்கு வந்தது. ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் நிறைய பண்றாங்க சார். ஒரு ஆமா சில வெளியே தெரியறது இல்லை, வேற ஒண்ணு. ஆமா. அற்புதம் சார். ரொம்ப இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணேன். செடிக்கெல்லாம் நம்ம வலை வைக்கிறோம்ல சார், செடிக்கெல்லாம் மாடு சாப்பிடாம வலை வைக்கிறோம்ல, அதுக்கு பதிலா அந்த வலைக்கு பதிலா அந்த யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் இருக்குல்ல சார், அந்த வாட்டர் பாட்டில ஹோல் போட்டு அதை வச்செல்லாம் பண்றாங்க சார். அந்த பிளாஸ்டிக் வச்சு பண்றாங்க சார். அந்த மாதிரி எல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். அந்த ஜீரோ வேஸ்ட்ன்னும் போது மாடி தோட்டத்துல இந்த பாட்டில் எல்லாம் பயன்படுத்த நான் ஒரு பார்த்தேன். இந்த வேஸ்ட் அந்த இதெல்லாம் அப்படி கட் பண்ணிட்டு அதை 2 பாட்டில வச்சு பயன்படுத்துறாங்க. இந்த வேஸ்ட் தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் கூட மாடி தோட்டம் ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஒரு உடஞ்ச குழாயி அது மேல இது இப்படி வரிசையா வச்சிருக்காரு. அது ஒரு வித்தியாசமா இருந்தது. அதுல நிறைய பயன்படுத்துறாரு மாடி தோட்டத்துல. சார் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணி ஃபைபர் தயார் பண்ணி அதை காட்டணும் மிக்ஸ் பண்ணி இப்ப ஷர்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நான் அந்த ஷர்ட் 2 3 வாங்கியிருக்கேன்.
ஆமா, பிளாஸ்டிக் இல்ல பாட்டில்ல இருந்து ஃபைபர் தயார் பண்ணி ரோடு போடுறாங்கன்னு ரோடு ரோடு போடுறாங்க. போட்டாங்கன்னு சொன்னாங்க. ரோடு போடுறாங்க. திருப்பூர்ல ஒரு தம்பி அந்த ட்ரெஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டருக்கு கிஃப்ட் பண்ணாரு சார். அது ஆமா ஆமா. ஆமா, அவர் மூலியமாவும் அது ஆனா பப்ளிசிட்டி. எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப இந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து அது எவ்வளவு வேஸ்டேஜ் கொடுக்கும்னு தெரியல. அதாவது அந்த ப்ராசஸ் பண்றதுக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்போ ஆமா. ஒரு இதை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னாக்கா அதோட இதுல நம்ம என்ன டபுள் தி அமௌண்ட் பண்றோமா செலவு? ஆமா அதுக்கப்புறம் அது என்ன எல்லாத்துக்கும் ஆகும்னு தெரியல. இருந்தாலும் வேஸ்ட் வச்சு பண்றாங்கல்ல. மினிமல் வேஸ்ட் கொண்டு வந்துருவாங்க மேடம். அது ஆமா. மினிமல் வேஸ்ட்ல கொண்டு வந்துருவாங்க. அது 100% பாட்டில் வச்சு இல்ல, அதோட மிக்ஸ் பண்றாங்க. இல்ல பிரேக்கிங் தி பாட்டில், அதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ போட்டு எல்லாம் பண்றது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? தெரியல எனக்கு டீடைல்ஸ். ஜஸ்ட் நீங்க யூனிட் சொல்ற வந்து மாதிரி கரூர்ல தான் எல்லாமே இருக்கு மேடம். அதர் சைடுன்னு ஒண்ணு இருக்கம்மா. அது நிச்சயமா இருக்கு. அதர் சைடுன்னு ஒன்று இருக்கு. இருந்தாலும் நமக்கு இப்ப என்ன பண்றது, மன அழுக்குகளை எல்லாம் களைஞ்சு ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணி நாளும் இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு ஆமா சார். ஆனா இந்த போகும். பிளாஸ்டிக் பாட்டில போட்டு இப்ப ரோடு போட்டோம் அப்படின்னாக்க அது வந்து நல்லதா அப்படிங்கறதும் தெரியல. நல்லதுதான். தாரோட அது மிக்ஸ் பண்றாங்க. ஒரு போர்ஷன் மட்டும் தார் எப்படி போடுறோமோ அந்த தார்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் போடும்போது நமக்கு வாட்டர் எல்லாம் உள்ள போகாம அந்த ரோடு வந்து நமக்கு அதனோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஆகுது. அதே மாதிரி வேஸ்ட் நீங்க வச்சு இது மாதிரி ஷர்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, மத்தது ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இப்பெல்லாம் வந்து நமக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அந்த மாதிரி பர்மிஷனை கொடுக்காது. இதனால ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அது மாதிரி ரீசைக்ளிங்க்கு பர்மிஷன் கொடுக்காது. சார் நீங்க இந்த பிளாஸ்டிக் பாட்டில பத்தி சொல்றீங்கல்ல, இங்க வந்து சில மால்ல சில கடைகள்ல இந்த பெட்ரோல் பங்க்லாம் வந்து ஒரு மிஷின் மாதிரி வச்சுக்கிறான். அது என்ன செய்யணும்னா அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லாம் அந்த மிஷின்ல போட்டு ஒரு 10 பாட்டில் கொண்டு வந்து அது வெயிட் எவ்வளவு வருது அதுக்கு பின்னால வவுச்சர் ஒன்று வருது. ஏடி மிஷின் மாதிரி ஒரு வவுச்சர் வருது, கிஃப்ட் வவுச்சர். அப்போ அந்த குழந்தைகள்லாம் அரபிகள்லாம் ஒரு மூட்டை நிறைய பிளாஸ்டிக் பாட்டில கொண்டு வந்து பிள்ளைங்களே அதுக்குள்ள போட்டு அதுல கிடைக்கிற வவுச்சர்ல போய் உள்ள போய் மறுபடியும் பெப்சியோ கொக்கோ கோலா நம்ம வந்து இந்த எடுக்கிறாங்க. சார் நம்மளது வந்து பால் பாக்கெட்டுக்கே அப்படிதான் சார் கொடுத்தாங்க அப்பெல்லாம். இப்பதான் நம்ம எல்லாம் எடுத்து வைக்கிறது இல்ல. பால் பாக்கெட்னு ஒண்ணு இருந்தது இல்ல சார், அதையெல்லாம் கழுவி வச்சு அதை நம்ம எழுதி போடுவோமே. நம்ம தான் இப்ப அந்த இப்பவும் கல்யாணி அந்த பால் பாக்கெட் தெருவுல வர்ற பிளாஸ்டிக் வாங்கிக்கிறவன் அப்படின்னு சொல்றவன் வந்து வரும்போது கொடுத்தா இப்பவும் வாங்கிக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து இப்ப அந்த பைசா எல்லாம் நமக்கு பைசா மாதிரி தெரியறது இல்ல. அதனால நம்ம த்ரோ பண்றோம். இப்ப என்ன பண்றாங்கன்னா நம்மளோட கார்பரேஷன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இந்த ரீசைக்கிளபிள் வேஸ்ட தனியா கொடுக்க சொல்றாங்க. சைக்கிளபிள் வேஸ்ட் தனியா, ஆர்கானிக் வேஸ்ட் பயோடிகிரேடபிள். அந்த ரீசைக்கிளபிள் வேஸ்ட் வந்து எந்த ஒர்க்கர் கலெக்ட் பண்றாங்களோ அவங்களே அதை கேஷ் ஆக்கிக்கலாம். அந்த கேஷ் அவங்களுக்கு. சோ அதுல சேலபிள்லாம் இப்ப குறையுது. நம்மளுக்கு வந்து அவங்க அதுல என்னென்னலாம் எடுக்க முடியுமோ அதையெல்லாம் சேலபிள் பண்ணிடுறாங்க. மிச்சம் மட்டும்தான் நமக்கு போகுது குப்பை தொட்டிக்கு, குப்பை கிடங்குக்கு போகுது, கம்போஸ்ட் யார்டுக்கு போகுது. ஆனா என்னன்னா அந்த கம்போஸ்ட் யார்ட்லயுமே இன்னைக்கு நம்ம வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா ஒரு மஞ்சள் பையை எடுத்துட்டு போய் நல்லா வந்து நியூஸ் பேப்பர்ல கட்டி கொடுத்த துவரம்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் வாங்கிட்டு வந்தது போக இன்னைக்கு இத்திலூண்டு ஒரு சோடா மாவு வாங்கணும்னா கூட இத்திலூண்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் நம்ம வாங்கிக்கிட்டு நம்மள பழக்கிட்டாங்க. இது வந்து இப்ப வந்து நம்ம ரிவர்ஸ் ஆகிறது அப்படின்றது வந்து நம்ம காலத்துல எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியாது. பட் இது அது எல்லாத்தையும் விட இப்ப ரொம்ப மோசமா ஒண்ணு என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கடலை மிட்டாயும் தனித்தனி பாக்கெட்ல வருது. ஆமா, கடலை மிட்டாய் சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தனித்தனி குட்டி ஒரே ஒரு ஸ்கொயர். கரெக்ட். நீங்களே வந்து அது அப்படியே இருந்தா நீங்கள் வாங்குவீர்களா? அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும், என் குழந்தைக்கு நான் வாங்கி தர மாட்டேன், அப்படி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். இல்லம்மா, ஒரு பாக்கெட்ல ஒரு 20-30 இருந்தது போக இப்ப நான் சொல்றது இப்ப வந்து இன்னைக்கு பிள்ளைங்க கிட்ட ஒரு 4 அணா கொடுக்கறோம், 50 பைசா கொடுக்கறோம். ஸ்கூல் பிள்ளைங்க போய் அங்க வாங்கி சாப்பிடுது. நீ வந்து திறந்து வச்சிருக்கிறத வந்து பிள்ளைங்களுக்கே என்ன சொல்லி கொடுக்கறோம், எதுவும் திறந்து வச்சிருக்கிறதா வாங்க கூடாது. இப்படி எல்லாம் நம்ம பழக்கிட்டோம். எது வந்து இல்லம்மா அப்படி இல்ல. நீங்க ரீசெண்டா பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல, கொஞ்ச நாளாவே இருக்கு. ஒரு சாக்லேட், ஒரு சாக்லேட் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கடலை மிட்டாய். ஆமாப்பா, எல்லாருமே போடுறாங்க. அது வந்து ரொம்ப ஓவரா இருந்தது. ஓவரா தான் இருக்கு. தனித்தனி பாக்கெட், ஒரு வாயில போடுற ஒரு பாக்கெட், ஒரு வாய்க்கு போடுறதுக்கே பிளாஸ்டிக் கவர் போட்டுதான் வருது.
ஆனா அத வந்து அந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள தனியாவே போட்டுடலாமேங்கிறது தான் என்னோட ஐடியா. கரெக்ட்மா. நீங்க அது சார் சொன்னார்ல, கல்யாணிக்கு வினய் தீர்த்தன் சார் சொன்னார்ல, கல்யாணிக்கு அந்த அந்த கான்சியஸ் மாதிரி கல்யாணிக்கு அந்த கான்சியஸ் இருக்கு, நீ வாங்குவ. மத்தவங்க வந்து இப்படி வந்து திறந்திருந்தா அதுல 4 வந்து கை எடுத்து கொடுப்பாரு. நீங்க 5 வாங்கும்போது அந்த பாட்டில்ல கை போட்டு தான் அடுத்த ஆளுக்கும் கொடுப்பாரு. இல்லம்மா, பாட்டிலே வாங்கிட்டு வர்றாங்க இப்ப தனி பாட்டில் கடையில இல்ல. வாங்கிட்டு வரமா, நீ பாட்டில் வாங்கிட்டு வர, அது வேற. நீங்க சொல்றீங்கல்ல தனித்தனியா ஒரு இதுக்கு வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு. இப்ப நம்ம மக்கள் எல்லாருமே பாட்டில் வாங்குறவங்க இல்ல, 4 வாங்குறவங்க 5 வாங்குறவங்க இருப்பாங்க. இப்ப நம்ம அந்த கவர் போடாம நம்ம அப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். கவர் போடாத மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். கிச்சிலி மிட்டாயில இருந்து ஸ்கூல்ல சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம மைண்ட் வந்து இந்த குளோபலைசேஷன், இந்த சேஷன் அந்த சேஷன் மாடர்னைசேஷன் நம்ம மைண்ட் எல்லாத்தையுமே இப்படி பழக்கி வச்சிருக்காங்க. இது வந்து எப்படி போய் இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகமா இருக்கிற நாட்டுல இது கார்பரேஷனுக்கும் முனிசிபாலிட்டிக்கும் எவ்வளவு பெரிய தலைவலின்னா அவ்வளவு பெரிய தலைவலியா தான் இருக்கு. ஆனா இத போய் வந்து சொன்னோம்னா ஹைஜீனிக் இல்லாம இப்படி விக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. நிஜமாவே இது கன்சர்ன் வந்து ரொம்பவே நீங்க மைண்ட் செட் தான் பிரேமாமா சொல்றது மாதிரி இந்த மைண்ட் செட் நமக்கு வந்துருச்சு. அது பழகிட. அதானே தண்ணி உடைஞ்சு குப்பியில வந்துருச்சுன்னு அதுல எழுதுறாரு. அந்த குப்பியில இருந்தா தானே அது அதுக்குள்ள இருந்தா எவ்வளவு கஷ்டம். குளத்துல இப்ப எனக்கு தெரிஞ்ச வில்லேஜ்ல எங்க பாட்டி ஊர்ல எல்லாம் குளத்துல ஒரு பக்கம் குளிப்போம், ஒரு பக்கம் தாத்து செடி இருக்கிற குளமா இருக்கும், ஒரு பக்கம் அந்த தண்ணிய வந்து குடிக்க எடுக்கிற தண்ணிக்கு ஒரு பக்கம், குளிக்கிறதுக்கு ஒரு பக்கம், ஒரே குளத்துலதான் இப்படி குளிச்சுட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து அந்த தண்ணிய நம்ம குடிப்போமா? எல்லாரும் போகும்போது அந்த பாட்டில் தானே எடுத்துட்டு போறோம். வேற அந்த மாதிரி நம்மள பழக்கிட்டாங்க. நமக்கு எதிர்ப்பு சக்தியும் இருந்தது, அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம டாபிக் வேற போயிடுச்சு. சாரி சார். சாரி. பரவாயில்ல. ரொம்ப சிறப்பான ஒரு சொல்லுங்க சார். இல்ல டிஸ்கஷன், நல்ல டிஸ்கஷன். இது மாதிரி தானே அதாவது பிராக்டிக்கலாவா அது இருக்கணும்ல, நம்ம அதையும் யோசிக்கணும்ல. இதுல ஒன்னே ஒண்ணு எழுதி வச்சிருந்தேன், எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் பூமியில் பிறக்கையிலேன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி எல்லா மனிதர்களும் நல்லவங்க தான்ங்கிறது மாதிரி ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுகளை கொஞ்சம் அதுகளை முன்னேற்றணுங்கிறது மாதிரி எழுதி வச்சேன். அதையும் பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப அருமையா ஒவ்வொருத்தரும் தொகுத்து சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். முடிச்சுக்கலாம். நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கலந்து கொண்ட மிக்க நன்றி. முகநூல் வாயிலாக கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றி. நன்றி சார். சிறப்பான உரை கொடுத்த திரு வினய் தீர்த்தன் அவர்களுக்கும் நன்றி.